கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. தேவநாமம் மகிமைப்படும்படியாக மறுபடியுமாக இந்த விடுமுறை நாளிலே தேவ சமூகத்திலே வந்து அவரை துதித்து பாடி ஆராதித்து அவருடைய வார்த்தை கேட்க கர்த்தர் இந்த நாளை நமக்கு தந்ததுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று நம்முடைய செய்தியின் தலைப்பு, நாங்கள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11 வசனங்களை நாம் வாசிக்க ஆயத்தமாக இருப்போம். அதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தி அப்படியாக நாம் அவருடைய வார்த்தையை கடந்து சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. அன்றை காண என் தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே. அன்றை காண என் தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே.
நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்லை. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே. நன்றி, 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 நன்றி. கருத்தோல சுமந்தீரே. நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரனல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்லை. நான் இதற்கான பாத்திரனல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்லை. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே. நன்றி, 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 நன்றி. கருத்தோல சுமந்தீரே. நன்றி. பரிசுத்த வேதாகமத்திலே மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவரது நாமம் மகிமைப்படுவதாக. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதென்னென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அல்லேலூயா.
வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபை இறக்க நிறைந்த பரலோக நல்ல பிதாவே, கர்த்தர் மர்ம ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நாளிலும் தேவ சமூகத்திலே நாங்கள் சபையாராக கூடி வந்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தவும் இப்படி வார்த்தையை தியானிக்கவும் இந்த நாளை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தந்திரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு வேத வசனங்களையும் நீர் ஆசீர்வதித்தரும்படியா ஜெபிக்கின்றோம். வசனங்களை வாசித்த அருமையான மகனை ஆசீர்வதியும். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்க போகிற அடியனை பரிசுத்த ஆவியால் நிறைத்து அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை பேச கர்த்தர் உதவி செய்வீராக. அதை கேட்கப் போகிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் செவிகள் விருத்த சேதனை செய்யப்பட்டு அவர்களையும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிறைத்து இந்த வார்த்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபை செய்வீராக. நீரை பொறுப்படுத்திக் இந்த ஆராதனைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் பொல்லாத சத்துரண்டி கிரிகளையும் பொல்லாத மனிதனுடைய சூழ்ச்சிகள் தந்திரங்கள் சகலத்தையும் நிர்மூலமாக்கப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நாங்கள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம் என்ற தலைப்பில் இந்த நாம் செய்தியை கேட்டோம். அல்லேலூயா. சற்று மேலாக நாங்கள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். 63வது ஆண்டிலே தீர்க்கதரிசி பிரசங்கித்த சில காரியங்களை நாம் இங்கு எடுத்துக்கொள்வோம். அடுத்ததாக இப்பொழுது கிறிஸ்துமஸ், உலகம் விழுந்து போதல் என்ற செய்தி நான் அங்கு குறிப்பிடவில்லை என்று நினைக்கிறேன். உலகம் விழுந்து போதல் என்ற செய்தியில் இப்பொழுது கிறிஸ்துமஸ் என்றால் உண்மையில் என்னவென்பதை இவ்வுலகில் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். கிறிஸ்துமஸ் என்றால் கிரைஸ்ட் மாஸ் என்பது கத்தோலிக்கரின் சொல்லாகும். அதன் அர்த்தம் கிறிஸ்துவின் மாஸ், கிரைஸ்ட் மாஸ் என்பதாகும். அது சரியாக ரோமன் கத்தோலிக்க அந்த ஜனங்களிடத்தில் நீங்கள் கேட்டுவார் சொல்வார்கள், கிரைஸ்ட் மாஸ் என்றால் கிறிஸ்து மாஸ் என்று சொல்வார்கள். மாஸ் என்பது திருப்பலி என்று அர்த்தம். கிரைஸ்ட் மாஸ் கிறிஸ்துவின் திருப்பலி. ஏனென்றால் கத்தோலிக்கர்கள் ஆராதனை நடத்தும் போதெல்லாம் அது அடக்க ஆராதனையாக இருக்கலாம், திருமண ஆராதனையாக இருக்கலாம், அல்லது எந்த ஒரு ஆராதனை நடத்தினாலும் அவர்கள் என்ன செய்வார்கள்? நற்கருணை கொடுப்பார்கள், திருவிருந்து கொடுப்பார்கள். அந்த சூரியனுடைய அளவிலான வட்ட வடிவ அந்த வேஃபர்களை அவர்கள் கொடுப்பார்கள். அது எல்லா ஆராதனையிலும் உண்டு. ஆமென். ஏனென்றால் நான் ஒரு கத்தோலிக்க மார்க்கத்திலே பிரசங்க பீடத்திலே நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன் சிறு வயதில் இருந்தேன். அதனால் எனக்கு அது தெரியும். எந்த ஆராதனையாக இருந்தாலும் சரி, அங்கே என்ன செய்வார்கள்? அந்த நற்கருணை கொடுப்பார்கள், திருவிருந்து கொடுப்பார்கள். அதனால் அவர்கள் ஆராதனைக்கு போகும் பொழுது மாசுக்கு போகிறேன்னு தான் சொல்லுவாங்க, திருப்பலிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. திருப்பலி என்பது மாஸ் என்று அழைக்கப்படும். ஆகையால் இந்த கிரைஸ்ட் மாஸ் என்பது கிறிஸ்துவின் மாஸ் என்று அர்த்தம், கிறிஸ்துவின் திருப்பலி. நாமும் கூட கிறிஸ்துவின் திருப்பலியை ஆசரிக்கிறோம். எப்பொழுது நாம் ஆசரிக்கிறோம்? ராபோஜனை எப்பொழுதெல்லாம் வைக்கிறோமோ அப்பொழுது நாம் ஆசரிக்கிறோம். ஈஸ்டர் அன்றைக்கு மட்டும் இல்லை, குட் ஃப்ரைடே அன்றைக்கு மட்டும் இல்லை, என்றைக்கெல்லாம் நாம் சபையில் அந்த ராபோஜன ஆராதனை வைக்கிறோமோ அதுதான் திருப்பலி. அதை அவர்கள் எல்லா ஆராதனைகளிலும் செய்வார்கள். அதனால அதை மாசு என்றே அழைப்பார்கள். அது கிறிஸ்துவின் திருப்பலி என்ற அர்த்தம். அதற்கு அர்த்தம் முற்றிலுமாக ராபோஜனம் என்ற அர்த்தம். கிரைஸ்ட் மாஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னங்க?
ராபோஜனம் என்றுதான் அர்த்தம். கிறிஸ்துவின் பிறந்த நாளை குறிப்பது அல்ல. அப்படி கிரைஸ்ட் மாஸ் தான் கிறிஸ்துவின் பிறந்த நாள் என்று சொன்னால், ஸ்டீபன் மாஸ், கிறிஸ்டோபர் மாஸ், இம்மானுவேல் மாஸ், இன்னார் மாஸ், ஒவ்வொருத்தரையும் மாஸ்ன்னு சொல்லி கூப்பிடலாம் இல்லையா? பிறந்த நாளுக்கு அப்படியே சொல்கிறோம். என்ன சொல்லுவோம்? ஹாப்பி பர்த்டே. அது மாஸ்ங்கிற வார்த்தை திருப்பலியை குறிக்கிறது ஒன்று, அது ராபோஜனத்தின் நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒன்று. கிறிஸ்துவின் பிறப்புக்கும் அந்த தலைப்புக்கும் என்னல்ல சம்மந்தமே கிடையாது. ஆனால் கத்தோலிக்கர்கள் எந்த ஆராதனையாக இருந்தாலும் மாஸ் 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 என்று சொல்வார்கள். மாஸுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அதனால் அவர்கள் திருப்பள்ளிக்கு போயிட்டு வரேன்னு தான் சொல்லுவாங்களே தவிர ஆராதனைக்கு போகிறேன்னு கூட சொல்ல மாட்டாங்க. திருப்பள்ளிக்கு போயிட்டு வரேன்னு. அதனால் அவர்கள் கூற்றுப்படி அவர்களுக்கு அது சரியானதாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவனுடைய பிறந்த நாளை குறிப்பது கிரைஸ்ட் மாஸ் அல்ல. அதுவும் இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு சில பேர் எக்ஸ் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னது? அந்த நட்சத்திரங்களில் தொங்க விட்டுருக்கும்போது எக்ஸ் மாஸ் அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல எனக்கு. கிரைஸ்ட் மாஸ் என்பதுக்கும் கிறிஸ்துவின் பிறப்புக்கும் என்னல்ல அந்த வார்த்தையே பொருந்தாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் அது ரோம சபையில் தொடங்கி அவர்களால் நியமிக்கப்பட்டது. கிரைஸ்ட் மாஸ் யார் தொடங்கினா? எல்லா விதமான மூல வஞ்சக போதகங்களுக்கு இருப்பிடம் எங்க இருக்கு? ரோமன். இப்ப நீங்க இன்னைக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொன்னீங்கன்னா நீங்க ரோமன் கத்தோலிக் தான். யாராவது ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்லயோ எங்கேயோ வாழ்த்தோ இல்லை நேர்லயோ சொல்லிங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? யூ ஆர் நாட் born again கிறிஸ்டியன். நீங்க மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர் அல்ல. நீ யாரா இருக்கீங்க? இன்னும் ரோமன் கத்தோலிக்கனா தான் இருக்கிறீங்க. ஏன்னா அங்கதான் அது பயன்படும். அதனால ஆவிக்குரிய பிள்ளைகள், மறுபடியும் பிறந்தவர்கள் அந்த வார்த்தை என்ன செய்ய மாட்டாங்க? பயன்படுத்தவே மாட்டாங்க. சில பேர் என்னை பார்க்கும் பொழுது ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுவாங்க, காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லுவேன். நான் பதிலுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அந்த வார்த்தையே தவறு. ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, திருப்பலிங்கிற வார்த்தையை போயிச்சு எல்லாரும் பயன்படுத்துறாங்க. ஏன்னா இந்த பூமியில எல்லாவற்றுக்கும் தாய் யாரு? ரோம சபை தான். பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் வேசிகளுக்கும் தாய் என்னும் நாமம். அந்த தாயின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இந்த ஸ்தாபனங்கள் எல்லாமே அதை பின்பற்றுகிறது, அந்த தாயின் போதகத்தை பின்பற்றுகிறது. ஆனால் நீங்க மறுபடியும் பிறந்தீர்களானால் நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தவே மாட்டீங்க. உங்க வாயிலிருந்து என்ன வராது? ஹாப்பி கிறிஸ்மஸ்னு வரவே வராது. வந்துச்சிங்கன்னா கத்தோலிக்க ஸ்பிரிட் உங்களுக்குள்ள கிரியை செய்துன்னு அர்த்தம். ஆமென். அது கத்தோலிக்க ஆவிங்கிறார் தீர்க்கதரிசி. அது கத்தோலிக்க ஆவிங்கிறார், ஒரு ஆவி. அது ரோம் நாட்டில் தொடங்கினது. ஆதி கிறிஸ்தவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தினதாக பைபிளில் எங்கேயுமே இல்லை. கிபி 300 ஆண்டுகளுக்கு மேலாக வரைக்கும் எந்த அப்போஸ்தலர்களும் அப்படி ஒரு பண்டிகையை கொண்டாடினதாகவோ அல்லது கிரைஸ்ட் மாஸ் என்று சொன்னதாகவோ சரித்திரத்திலும் வேதாகமத்திலும் ஆதாரமே இல்லை. இதுக்கு முழு பிறப்பிடம் எங்க இருக்கிறது? ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனத்தில் துவங்கிறது. அது ரோம சபையில் தொடங்கி அவர்களால் நியமிக்கப்பட்டது. கிறிஸ்து டிசம்பர் 25ஆம் தேதி பிறக்கவில்லை. இன்னைக்கு என்ன நாளுங்க? கிறிஸ்து பிறந்த நாள் இன்னைக்கு. அப்படி சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். கத்தோலிக்க ஆவி உங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். ஸ்தாபனத்தின் ஆவி இருக்குன்னு அர்த்தம். நீ கிறிஸ்து என்ன செய்யல? பிறந்த நாள் கிடையாது. அது எப்படி வந்ததுன்னு ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். கிறிஸ்து டிசம்பர் 25ஆம் தேதி பிறக்கவில்லை. அது கோட்பாடுகளின் தொகுப்பாகும். அது மாத்திரமே, அது உலகம் முழுவதுமே நொதிக்கிற ரணமாயுள்ளது. அது என்னதுங்க? ரணம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிட், ஒரு ஆவி என்று தீர்க்கதரிசி கூறினார். அது உண்மை.
சுத்தமானது எங்குமே கிடையாது. ஒவ்வொரு விடுமுறையும் ஏதோ ஒன்றுடன் தொடர்பு கொண்டுள்ளது. ஏன் சாண்டா கிளாஸ் கிறிஸ்துமஸின் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார்? முன்னணையின் பிறப்பை அவ்வாறே முயல், கோழி, புது தொப்பிகள் போன்றவை உயிர்த்தெழுதலின் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டன. இவை அனைத்திலும் தேவன் எங்கே காணப்படுகிறார் பாருங்கள். இதற்கெல்லாம் காரணம் என்னவெனில், மனிதன் வாணிப மனோபாவத்தை பெற்றுவிட்டான். கிறிஸ்துமஸ் என்றால் ஒரு ட்ரீ என்று கொண்டு வந்தான், நல்ல அமோக வியாபாரம். ஸ்டார்னு கொண்டு வந்தான், அமோக வியாபாரம். வியாபார ரீதியாக அது வந்ததுன்னு தீர்க்கதரிசி சொல்றார். அது மனிதன் வாணிப மனோபாவத்தை பெற்றுவிட்ட காரணத்தினால வியாபார ரீதியாக இவைகளெல்லாம் விற்பதற்கான அந்த காரியங்கள் தான் அது. கிறிஸ்துமஸ் வருவதற்கு அநேக மாதங்களுக்கு முன்பே அவர்கள் வெகுமதிகளை வாங்க தொடங்குகின்றனர். அது அஞ்ஞான பழக்க வழக்கம். கொடுக்க விரும்பினால் உங்கள் ஜீவனை கிறிஸ்துவுக்கு தாருங்கள். ஆமென். நம்முடைய ஜீவனை கிறிஸ்துவுக்கு கொடுங்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் கொடுக்காதீர்கள். ஆமென். அல்லேலூயா. அவருக்கு தாருங்கள். அதற்காகத்தான் அவர் மரித்தார். அவர் உலகத்திற்கு வந்த நோக்கம் அதுவே. நாம் கிறிஸ்துமஸ் என்று அழைக்கிறோமே, அது எப்படி துவங்கினது என்று உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்துவின் மாஸ், இதோ அதன் வரலாறு. அதை ஒரு தாளில் எழுதி வைத்திருக்கிறேன். 7 சபை காலங்கள் இங்கு பிரசங்கிப்பதற்கு முன்பே சென்ற ஆண்டிலேயே நான் நிசாயா ஆலோசனை சங்கம், நிசாயா ஆலோசனை சங்கத்திற்கு முன்பிருந்த காலம், நிசாயா ஆலோசனை சங்கத்திற்கு பின்பிருந்த காலம், நிசாயா பிதாக்கள், கிஸ்லப் எழுதிய 2 பாபிலோன்கள், பாக்ஸ் எழுதிய இரத்த சாட்சிகளின் புஸ்தகம் போன்ற புத்தகங்களை எடுத்து நான் படித்தேன். மற்ற போதகர்கள் அதை குறித்து சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆனால் அதை படித்து அறிந்து கொண்டு ஜனங்களிடம் என்ன எடுத்துரைக்கிறேன் என்பதை உறுதியாக அறிய விரும்பினேன். ஏனெனில் ஜனங்களிடம் நான் உரைப்பவர்களுக்கு நியாய தீர்ப்பின் நாளிலே தேவன் நான் பதிலளிக்கும்படி செய்வார். நாம் எதை பிரசங்கிக்கிறோமோ அந்த பிரசங்கத்தின் அடிப்படையிலே நியாய தீர்ப்பு நாளிலே தேவனுக்கு என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். ஜனங்களை தவறான போதகத்தை சொல்லி நடத்தினால் நிச்சயமாக ஒரு நாள் நியாய தீர்ப்பிலே நிற்க வேண்டியது வரும். ஆமென். ஆகையால் இப்பொழுது உண்மையான கிறிஸ்துமஸ், கிறிஸ்து அதை நிரூபிக்க முடியும் என்று விசுவாசிக்கிறேன். எப்படி சிருஷ்டிகரை கண்டு உயிர்த்தெழுதலை நிரூபிக்க முடியுமோ அது போன்று அவர் இந்த தாவர ஜீவன் அனைத்தையும் படைத்தார். அவர் நோக்கத்தை நிறைவேற்றும் அனைத்துமே சாக வேண்டும். அது செத்தால் மறுபடியும் பிழைக்கிறது. ஏனெனில் அதற்கு நிலையான ஜீவன் உள்ளது. அது மறுபடியுமாக பிழைக்கக்கூடிய ஒரே வழி ஜீவனுள்ள வித்தின் மூலமே. தேவன் தம்மை அந்த சிருஷ்டிப்பின் மூலம் வெளிப்படுத்துகின்றார். நமது மத்தியில் உள்ள அஞ்ஞான தெய்வங்கள் அனைத்துமே சரியானதல்ல என்பதை அது காண்பிக்கின்றது. அவை தத்துவங்களும் கற்பனைகளும் மாத்திரமே. ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த அவர் தம்மை வெளிப்படுத்தி அவருடைய திட்டத்தில் அவர் என்னவாய் இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறார். கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக பிறந்தபோது அவர் ஏன் தொழுவத்தில், தானிய களஞ்சியத்தில் பிறந்து தொழுவத்தில் கிளத்தப்பட வேண்டும் என்று எப்பொழுதாவது நீங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டா? ஏனெனில் அவர் ஆட்டுக்குட்டியாயிருந்தார். எனவே அவர் வீட்டில் பிறக்க முடியாது. ஆட்டுக்குட்டிகள் வீட்டில் பிறப்பதில்லை. இதை கவனித்தீர்களா? அவரை அவர்கள் கல்வாரிக்கு கொண்டு சென்றபோது அவரால் ஓடி போக முடியவில்லை. சிலுவை அவர் மேல் சுமத்தப்பட்டது. அவருடைய முதுகில் இருந்து இரத்தம் வெளிவரும் வரைக்கும் அவர் அடிக்கப்பட்டார். அவர்கள் அவரை கொண்டு போனார்கள். அடிக்கப்படும்படிக்கு கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியானவரை அவர்கள் கொண்டு போனார்கள். அவர் ஒரு ஆட்டுக்குட்டி.
இயற்கை அனைத்துமே அவர் யார் என்று சாட்சி பகருமானால் ஆட்டுக்குட்டிகள் எப்பொழுது பிறக்கின்றன? இயேசு பிறந்த பொழுது ஆட்டுக்குட்டிகளின் தொழுவத்திலே பிறக்கிறார். அதே போன்று அவர் சிலுவையில் அறையப்பட போகும்பொழுது அங்கே என்ன சொல்லப்படுகிறது? மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல வாய் தராமல் இருந்தார். அது செம்மறி ஆட்டின் சுபாவம். அல்லேலூயா. நான் கத்தோலிக்க சாவடத்தில் இருந்த நாட்களிலே குருவானவர் அந்த பாத்திரத்தில் இருக்கிற நற்கரனை எடுத்துக்கா, இதோ உலகத்தின் செம்மறி என்று சொல்வார். செம்மறி என்று சொன்னால் செம்மறி ஆடு. இயேசு வெள்ளாடல்ல, இயேசு செம்மறி ஆடு. ஆமென். ஆகையால் ஆட்டுக்குட்டிகள் எப்பொழுது பிறக்கின்றன? டிசம்பரிலா அல்லது ஏப்ரலிலா? நிச்சயமாக அது டிசம்பரில் பிறந்தார் என்று கருதுவது அர்த்தமற்ற ஒரு செயல். ஆமென். இது ரோமன் கத்தோலிக்க சபையால், அது ரோமாபுரியில் கத்தோலிக்க சபையாக ஆவதற்கு முன்பு ஏற்படுத்தப்பட்டது. அது எப்பொழுது? சுமார் 86, 106 அல்லது 206 ஆண்டில் ரோம அஞ்ஞானிகள் ஜூப்பிடரை வழிபட்டனர் என்று நாம் காண்கிறோம். அது சூரிய தேவன். அவர்கள் அஸ்தரோத்தையும் வழிபட்டினர். பாருங்கள், அது சந்திர தேவதை, அது வானத்தின் ராணி. ஆமென். இதை அவர்கள் நிலைநாட்ட அவர்கள் அஸ்தரோத் என்னும் வானத்தின் ராணி, இல்லை என்றும், எங்கப்பா டக்குன்னு தூக்கிறத எங்க போச்சு? அவர்கள் அஸ்தரோத் என்னும் வானத்தின் ராணி இனி இல்லை என்றும் அவள் தன்னை மரியாளில் பிரதிபலிக்கிறார் என்றும் கூறினார். பார்த்தீங்களா? அஸ்தரோத் என்ற தேவதையை யாரோட பொருத்திட்டாங்க? மரியாளோட பொருத்திட்டாங்க. அதனால்தான் மரியாளை கத்தோலிக்க சபையில் என்ன சொல்வார்கள்னா வானராக்கினின்னு சொல்லுவாங்க. நான் சிறு பையனாக இருக்கும்போதே வானராக்கினி என்று மரியாளை கூறுவார்கள். அதை அவர்கள் அஸ்தரோத் என்ற அந்த தேவதையோடு இணைச்சிட்டாங்க. ஆமென். அவள் மரியாளில் பிரதிபலிக்கிறார் என்றும் கூறினார். எனவே அது இப்பொழுதும் விக்கிரக ஆராதனையாக அமைந்து கிறிஸ்தவ மார்க்கத்தை விக்கிரக ஆராதனையுடன் இணைக்கின்றது. ஹல்லேலூயா. அவர்கள் ஜூபிட்டர் ஆகிய சூரிய தேவனை வழிபட்டு அவனுடைய பிறந்த நாளுக்கு மரியாதை செலுத்தினர். டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் அது மாறுவதில்லை. அது மகர ரேகையை கடக்கின்றது. நான் செய்தித்தாளில் இருந்து ஒரு தகவலை வெட்டி எடுத்திருக்கிறேன். என்றாவது அதை உங்களுக்கு படித்து காண்பிக்க விரும்புகிறேன். அது உங்களுக்கு அதிர்ச்சி உண்டாக்கும். இங்கு நதிக்கரையில் அன்று என்ன நடந்தது என்பதை குறித்து பேசி வருகின்றீர்கள். அதை உறுதிப்படுத்த எருசலேமில் கண்டுபிடிக்கப்பட்டதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சில வாரங்களுக்கு முன்பு அது செய்தித்தாளில் வெளியானது. சில வாரங்களுக்கு முன்பு எருசலேமில் அவர்கள் ஒன்றை கண்டுபிடித்தனர். அதே சமயத்தில் தேவதூதன் இங்கு பிரத்யட்சமாகி இந்த ஊழியத்தை அனுப்பினதை அது நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றது. ஆமென். சில வாரங்களுக்கு முன்பு வரைக்கும் அதை நான் அறிந்திருக்கவில்லை. இதோ அது செய்தித்தாளில் வெளியாகியுள்ளது. கவனியுங்கள். அது அதை கடக்கும் போது, அதாவது அந்த மகர ரேகையை கடக்கும் போது டிசம்பர் 21ஆம் தேதிக்கு பிறகு நாட்கள் சிறிது குறுகி கொண்டே இல்லை, ஜூலை வரைக்கும் நீண்டு கொண்டே வரும். பிறகு அது குறுகி கொண்டே வந்து அது ஓய்வெடுக்கும் நேரம். ரோம அஞ்ஞானிகள் அது சூரிய தேவனின் பிறந்த நாள் என்று கூறினார். என்ன நாளா? அந்த சூரியனை பார்த்தீங்கன்னா பகல்ல நேரம் அதிகமாக இருக்கும். சில நேரத்தில் பகல் நேரம் என்ன செய்யும்? குறைவாகும், இருட்டுற நேரம் அதிகமாகிடும். அப்படி அந்த சூரியனுடைய காலத்தை வைத்து அவர்கள் சூரிய தேவனுடைய பிறந்த நாள் என்று கூறுகிறார்கள். டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து, அதாவது டிசம்பர் 21ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் அவர்கள் ரோம் சர்க்கஸ் வைத்திருந்தனர். அச்சமயத்தில் ரதங்களின் ஓட்டப்பந்தயம் போன்றவை நிகழ்ந்தன.
அப்பொழுது கிறிஸ்தவர்கள், ரோம கிறிஸ்தவர்கள் அஞ்ஞானிகளையும் கிறிஸ்தவர்களை ஒன்று சேர்க்க கருதி அஞ்ஞானிகளின் பழக்க வழக்கங்களை சேர்த்து கொண்டனர். அவர்கள் அது சூரிய தேவனின் பிறந்த நாளாக இருந்தால் அதை தேவனுடைய குமாரனின் பிறந்த நாளாக செய்து விடுவோம் என்றனர். பாருங்கள், சன் காட்ஸ், சன் ஆஃப் காட்ஸ், சூரிய தேவன், தேவனுடைய குமாரன். அங்கேதான் உங்கள் டிசம்பர் 25 மாஸ், கிறிஸ்து மாஸ் தொடங்கினது. ஓ, என்ன பயங்கரமான ஒரு காரியம்! ஆமென். கிறிஸ்துமஸ் என்பது என்னதுங்க? பயங்கரமான ஒரு காரியம். புரியுதா உங்களுக்கு? அதை இணைக்க வேறு ஏதாவது நாள் போதாதா என்று நீங்கள் கேட்கலாம். ஆம், ஆனால் கிறிஸ்துவை அஞ்ஞானத்துடன் இணைப்பதற்கு பாருங்கள், அந்த தேவதை அஸ்தரோத்து தேவதையை மரியாளோடு இணைச்சிட்டாங்க. அதே போல கிறிஸ்துவை யாரோட இணைச்சிட்டாங்க? சூரிய தேவனோடு இணைச்சிட்டாங்க. இந்த ரெண்டையும் அவங்க இணைச்சிட்டாங்க. ஆகையால் அவர் எதை ஒழிப்பதற்காக தோன்றினாரோ அதனுடன் அவர்கள் அவரை இணைத்து விட்டனர். பாருங்கள், அது தவறான செயல். சாண்டா கிளாஸ் என்பவர் ஜெர்மனி நாட்டில் இருந்த ஏதோ ஒரு வயோதிபர். அவருடைய பெயர் கிறிஸ் கிரிங்கில். அவர் கிறிஸ்துவின் மாஸ் நாளன்று சுற்றிலும் சென்று பிள்ளைகளுக்கு வெகுமதிகளை கொடுப்பது வழக்கம். அவர் ஒரு கத்தோலிக்கர். அவர்கள் அவரை பரிசுத்தவானாக்கி விட்டனர். இப்பொழுது அவர் செயின்ட் நிக்கோலாஸ், ஆமென், அது உங்களுக்கு தெரியும். அது சபை காலங்களின் புஸ்தகத்தில் உள்ளது, சபைக்கால சரித்திரத்தில். அதனால கிரைஸ்ட் மாஸ் என்பது முற்றிலும் அஞ்ஞான பண்டிகையே. ஆமென். நமக்கும் அதற்கும் என்னல்ல சம்மந்தமே கிடையாது. இன்னும் அந்த ஸ்பிரிட் சில பேர் அப்படியே பிடிச்சி இழுக்கத்தான் செய்யுது. கத்தோலிக்காது பாருங்க, நீங்க அநேகர் தலையில என்ன போடல? அந்த முந்தானையை போடல, முக்காடு போடல. ஏன்னா பைபிள்ல இருக்கு, ஸ்திரியானவளுடைய மயிறு அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்படுறது. ஆனா கிட்டத்தட்ட அதையும் ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனம் தான் முதல்ல அறிமுகப்படுத்தினது. அதை தீர்க்கதரிசி சொல்றாரு, சுமார் 1500 ஆண்டு காலமாக கத்தோலிக்க ஆவியானது மக்களை ஆட்கொண்டபடினால் அவர்கள் தலையிலே என்ன செய்து வைத்தது? துணியை போட வைத்து தலையை மூட வைத்தது. ஆனால் பைபிளோ ஸ்திரியானவளுக்கு மயிரானது முக்காடாக கொடுக்கப்படுறது, அது அவளுக்கு ஒரு கிரீடமாக இருக்கிறது என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இயற்கையாகவே சுபாவமாகவே பெண்கள் மயிரை நீளமாக வளர்க்க ஆசைப்படுவார்கள், சரிதானா? ஆண்கள் மயிரை நீளமாக வளர்க்க ஆசைப்படுவதில்லை. அப்படி நீளமாக அவன் வளர்த்து விட்டார், அவனும் பெண்ணே, அவனிடத்தில் ஆண்மைத்தனமே இல்லை என்று அர்த்தம். அல்லேலூயா. சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா என்று 1 கொரிந்தியர் 11 பவுல் எழுதுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். என் பேரை அன்னைக்கு சொன்னான், தாத்தா அப்படின்னா. என்னடா உங்க உள்ள முடியெல்லாம் யாரோ பிடிக்கிட்டு போயிட்டாங்கன்ட்டான். ஏடா தாத்தா தூங்கிட்டு இருக்கும்போது நீ வந்து பிடுங்கினியா அப்படின்னா. யாரோ பிடிக்கிட்டு போயிட்டாங்கன்ட்டா. அவன் கடைசியில் என் தலையில் கண்ணு வச்சுட்டான். ஆமென். இதுதான் பேர பிள்ளைகள் வேணுங்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அப்படி இருந்தாலும் கூட 2 மாதத்துக்கு ஒரு தடவை எனக்கு முடி வெட்டலைன்னா என்னால் இருக்க முடியாது. அதுக்கு மேலே காது வரைக்கும் தொங்கிடக்கூடாது. சுபாவம் இதை மீறி செய்தா அவன் பெண்ணுன்னு தீர்க்கதரிசி சொல்றார், அவன் ஆணை கிடையாதுங்கிறார். அல்லேலூயா. சரி, இப்பொழுது நாங்கள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம்ங்கிற செய்தியிலிருந்து சில காரியத்தை பார்ப்போம். இயேசு ஏன் பெத்லகேமில் பிறந்தார்? இப்போ உங்களுக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை புரிஞ்சிட்டா? கிறிஸ்து மாசுங்கிற வார்த்தையும் தவறு. கிறிஸ்து மாசுங்கிற பண்டிகை கொண்டு வந்தது யாரு? அஞ்ஞான ரோம மார்க்கம். ஆகையால் அந்த பண்டிகை என்ன பண்டிகை சொல்லுங்க? அஞ்ஞான பண்டிகை, கிறிஸ்தவர்களின் பண்டிகையே கிடையாது. ஏன்னா கிறிஸ்து அன்றைக்கு பிறக்கல. அப்ப நாம ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கமெண்ட்லாம் பண்ணி இல்லை நேரில் சொல்றோம் அப்படின்னா அது என்னது?
தட் இஸ் ராங். அது ஒரு ஸ்பிரிட். ஆமென். நான் யார் இந்த சத்தியம் தெரிஞ்ச பிறகு நான் யாரும் எனக்கு கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, காட் பிளஸ் யூன்னு சொல்லிடுவேன். நீங்களும் அப்படியே சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. நமக்கு ஹாப்பி கிறிஸ்மஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது அஞ்ஞான மார்க்கம். அல்லேலூயா. இயேசு ஏன் பெத்லகேமில் பிறந்தார்? அவர் பெத்லகேமை தவிர வேறு எந்த இடத்திலும் பிறந்திருக்க முடியாது. பாருங்கள், ஏனெனில் அது அவருடைய நாமத்தையும் அவர் என்னவா இருந்தார் என்பதையும் உரைத்தது. பெத்லகேம் தேவனுடைய அப்பத்தின் வீடாய் உள்ளது என்பதை நாம் வேத வாக்கியத்தினூடாக கண்டறிந்தோம். பெத் ஏல்காம், பெத்லகேம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பெத் ஏல் ஹாம், தேவனுடைய அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். ஆகையால் அவர் தேவனுடைய ஜீவ அப்பமாயிருந்தார். வேறு வழியே இல்லாது இருந்தது. மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லோருக்கும் பெத்லகேமிலே பிறந்திருக்கிறோம் என்பதையே அது நமக்கு அறிவுறுத்துகிறது. பாருங்க, கிறிஸ்தவர்கள் ரெண்டு இருக்காங்க. ஒன்று பெயர் கிறிஸ்தவர்கள், இன்னொன்று மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள். பெயர் கிறிஸ்தவர்கள் நாம்தாரி கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க ஹிந்தியில நாம்தாரி கிறிஸ்டியன் அப்படின்னா பெயர் கிறிஸ்தவன் அர்த்தம். ஆனா இங்க என்ன சொல்லுதுங்க? நாம மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன். அல்லேலூயா. ஆகையால் கிறிஸ்து தேவனுடைய பெத்லகேமாய் நித்திய ஜீவ அப்பமான அவருடைய வீடாய் இருக்கிறார். இப்பொழுது நாங்கள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம் என்றே என்னுடைய பாடப்பொருளை தெரிந்து கொள்ளப் போகிறேன். இந்த சாஸ்திரிகள் நாம் இந்த விதமான கருத்தினை உடையவர்களாய் இருக்கிறோம். 3 சாஸ்திரிகள் இருந்தனர் என்று பாரம்பரியத்தினால் நமக்கு கூறப்பட்டுள்ளது. பாருங்க, எத்தனை சாஸ்திரிகள்? 3. பைபிள்ல இல்லை. பைபிள்ல 3 சாஸ்திரிகள்னு இருக்கா? இல்லை. சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போனாங்கன்னு இல்லை. ஆனால் 3 சாஸ்திரிகள் என்பதற்கு என்ன இல்லை? ஆதாரம் இல்லை. பைபிள் ஆதாரம் இல்லை. ஆனால் அது எங்கிருந்து வந்தது என்று நீங்கள் பார்ப்பீர்களானால், இந்த சாஸ்திரிகள் நாம் இந்த விதமான கருத்தினை உடையவர்களாய் இருக்கிறோம். 3 சாஸ்திரிகள் இருந்தனர் என்று பாரம்பரியத்தினால் நமக்கு கூறப்பட்டுள்ளது. ஒரு பாரம்பரியம். ஆனால் அதே சமயத்தில் அது உண்மையா என்று நாம் அறிவோம். வேதம் 3 பேர் இருந்தனர் என்று கூறவில்லை. அவர்கள் புறப்பட்டு வந்த இடமாகிய இந்தியாவில் ஊழியம் செய்யும் சிலாக்கியம் எனக்கு கிடைத்தது 1954 ஆண்டுல. அவர்களோ 3 பயணிக்கின்றனர். 2 சக்கர வாகனம் இருவருக்கே. நாங்க 3 தான் போவோம். 2 சக்கர வாகனத்தில் எத்தனை பேர் போவான்? 3. எங்க போனாலும் 3 போறது வழக்கம். ஒரு ஃப்ரெண்டு, ஒரு தோழன், 3 பேர் சேர்ந்தே தான் போவான். வாய்க்கால் குளிக்க போனாலும் அப்படிதான் போவான். சினிமா தேட்டருக்கு போனாலும் 3 தான் போவான். 2 பேரை போக மாட்டான். எல்லாம் 3. சாராயம் குடிக்க போனாலும் 3 பேரை தான் போவான். எங்கனாலும் அந்த பழக்க வழக்கம் இந்தியாவில் இருந்தது. தீர்க்கதரிசி அதை கவனிச்சிருக்கிறார். அவர் சொல்றார் பாருங்க, அவர்களோ 3 பயணிக்கின்றனர். நாமோ இன்னமும் அவர்களை அவ்வாறே காண்கிறோம். நான் அண்மையில் இந்தியாவில் இருந்தேன். அவர்கள் தலைப்பாகையை அடிந்து ஒருவருடைய தலை மற்றவரின் தலையோடு முட்டினார் போல் சம்மணமிட்டு பகல் நேரத்தில் வீதியில் அமர்ந்து ஒரு பகற்கனவு காண்பது போல் அமர்ந்திருப்பார். எத்தனை பேர் இருப்பாங்க? 3 பேர் இருப்பாங்க. இந்த தலைப்பாயை கட்டிட்டு ஒருத்தர் தலை இடிக்கிற மாதிரி உட்காந்து அங்கே கதை பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். அந்த பழைய காலத்தில் அதை சொல்றார் தீர்க்கதரிசி. அவர்கள் நேராக உட்கார மாட்டார்கள். அவர்கள் சம்மணமிட்டு அமர்வர். அவர்கள் 3 பேராகவே பயணம் செய்கின்றபடியால் 3 சாஸ்திரிகள் இருந்தனர் என்பதை நாம் நம்புகிறோம் என்று நான் நினைக்கிறேன். அப்ப இந்தியாவிலிருந்து அந்த 3 பேர், எத்தனை பேர் போனாங்க? 3 பேர். ஏன்னா இந்தியாவினுடைய வழக்கம் என்னன்னா, எங்க போனாலும் 3 பேர் சேர்ந்து போவாங்களாம். அப்படி ஒரு பழக்கம் இருக்குது இல்லையா? அதன் அடிப்படையில் 3 பேர் என்ற ஒரு உறுதிப்பாடு வந்திருக்கலாம் என்று. அதனால 3 பேர் தான் பயணிப்பது எல்லா காரியத்திலையும் இருக்கிறதுனால 3 சாஸ்திரிகள் வந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அவர்கள் கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம் என்று கூறினர். வேறு வார்த்தைகளில் கூறினால், இந்த காலத்திற்கான அவருடைய அடையாளத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம் என்பதாகும். அதாவது அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலம்,
அது அவ்வண்ணமாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருந்தது. பாருங்கள், தேவனுடைய வார்த்தை நித்தியமானதாய் உள்ளது என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஏனெனில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி நம்முடைய வாசம் பண்ணினார். ஆகையால் வார்த்தை ஒருபோதும் மாற்றப்பட முடியாது. அது நித்தியமானது. அது அச்சிடப்பட்ட எழுத்து வடிவில் உள்ள தேவனாய், வேதமாய், தேவனுடைய வார்த்தையாய் உள்ளது. சரிதானா? அவர் ஏதோ ஒரு நியமத்தை கொண்டு சபையை நியாயந்திருக்க வேண்டும். நாம் ஏற்படுத்தியுள்ள ஏதோ ஒரு முறைமையின் நியமத்தை கொண்டு அவரால் நியாயந்திருக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய முறைமைகள் ஒவ்வொன்றும் மனிதனால் உண்டாக்கப்பட்டு இருக்கின்றன. பார்த்தீங்களா? இன்னைக்கு சபைகளில் எல்லாமே என்னதான் இருக்கு? மனித முறைமைகள். ஏன்னா பைபிளில் இருக்கு. மார்க்கு 7ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவர்கள் மனுஷருடைய உபதேசங்களை கற்பனைகளாக போதித்து, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார்கள் என்று. அப்போ மனித போதனைகள் சபையில் வந்துடுச்சு. தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக மனித போதனைகள், மனித கொள்கைகள், மனித கோட்பாடுகள், சட்டத்திட்டங்கள் எல்லாமே ஸ்தாபனங்களிலே மனித கோட்பாடுகள் தான் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக அதை விட்டுவிட்டார்கள். அது எங்கு துவங்கினது? ஏதேன் தோட்டத்தில் துவங்கினது. ஏதேன் தோட்டத்தில் இருக்கும் பொழுதே தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக சாத்தானுடைய வார்த்தையை ஏவாள் ஏற்றுக்கொண்டாள். சரிதானா? அங்கிருந்து தொடங்கிறது தான் இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளிலே மனுஷனுடைய கோட்பாடுகள், மனுஷனுடைய கொள்கைகள், சட்டத்திட்டங்கள் இது எல்லாமே இருக்கு. ஆனால் அங்கே என்ன வைக்கப்பட வேண்டும்? தேவனுடைய வார்த்தை வைக்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக மனுஷ கோட்பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனாலும் பைபிள் வசனத்தின்படி அவர்கள் மனுஷ போதகங்களை உபதேசங்களாக போதித்து வீணை ஆராதனை செய்வார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒவ்வொன்றும் மனிதனால் உண்டாக்கப்பட்டிருக்கின்றன. அது நியாயந்திருக்கப்பட வேண்டும். நீங்கள் இணங்க விரும்பாமல் சகோதரன் பிரணாமே, நீங்கள் அங்கே தவறாக இருக்கிறீர்கள், எங்களுடையதுதான் சரி என்று நான் நினைக்கிறேன் என்று கூறுவீர்களானால், அதே போல மற்றொரு நபரும் எங்களுடையதே சரி என்று கூறுவார். அப்படியானால் ஆமென். பாருங்க, இன்னைக்கு ஒரு ஸ்தாபனத்தை எடுத்துட்டீங்கன்னா, கத்தோலிக்கர்கிட்ட போனீங்கன்னா எங்கள் சபை தான் ஆதி சபை, நாங்கள் தான் சரி சொல்லுவாங்க, நாங்கள் தான் தாய் என்று, நாங்கள் தான் ஆதி சபை, நாங்கள் தான் சரி. அதனால் குருவானவர்கள் கூட என்ன பிரசங்கிக்கிறாங்க தெரியுமா? பிரிவினை சகோதரர்கள்னு நமக்கு பெயர் வச்சுருக்காங்க. எல்லா குருவானவர்களும் கத்தோலிக்கர்களும் என்ன பேசுவாங்க பிரசங்கும் போது? நம்ம அதான் அங்கேருந்து பிரிஞ்சு போனவங்க, பிரிஞ்சு பல ஸ்தாபனங்களை வந்தாலாம் பிரிவினை சகோதரர்கள், பிரிவினை சகோதரிகள்னு பேர் வச்சு அவங்க பிரசங்கத்தில் பண்ணும்போது நீங்கள் கேட்கலாம், அவங்ககிட்ட இருந்து தான் எல்லாரும் பிரிஞ்சு போனாங்கன்னு சொல்லி சொல்கிறார். அல்லேலூயா. அவர்கள் தான் தாய் சபை என்று அவர்கள் போதிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா புராட்டஸ்டன்ட்டுகள் என்ன செய்கிறார்கள்? நீங்கள் தவறாக இருக்கிறீர்கள், கத்தோலிக்கர்களை பார்த்து நீங்கள் தவறாக இருக்கிறீர்கள், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சொர்பங்களை எல்லாம் வழிபடுகிறீர்கள், நாங்கள் அதையெல்லாம் செய்வதில்லை என்று இவர்கள் சொல்வார்கள். இவர்களை பார்த்து பெந்தகோஸ்தேனே சொல்வார்கள், நீங்கள் முழுக்க ஞானஸ்தானத்தை பெறாமல் தெளிப்பு ஞானஸ்தானத்தில் பெற்றிருக்கீங்க என்றார். புராட்டஸ்டன்ட் சொல்வார்கள், நீங்கள் தெளிப்பு ஞானஸ்தானம் கூட பெறாமல் குழந்தை ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்கன்னு இவங்க அவங்கள சொல்வாங்க. பெந்தகோஸ்தேனர் முழுக்க ஞானஸ்தானம் பெறணும்னு வேண்டும் என்று புராட்டஸ்டன்ட்களை சொல்வார்கள். இப்படியாக கிட்டத்தட்ட எத்தனையோ உபதேசங்கள் நிரம்பி இருக்கும்போது எது சரியான சபை? எது சரியான சபைங்க சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையே சரியானது. வார்த்தை மட்டும்தான். வானமும் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒரு காலம். சரியான சபை எதுவுமே கிடையாது. சரியானது தேவனுடைய வார்த்தை மட்டுமே. நாம் வார்த்தை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். ஆகையால் அப்படியானால் 900க்கும் மேற்பட்ட வித்தியாசமான முறைமைகள் இருக்கும்போது, எத்தனை முறைமை இருக்கான்? 900க்கு மேலான பிரிவினை இருக்கான். அந்த முரண்பாடுகள் இருக்கிறதா? எந்த ஒன்று சரியானது? ஆகையால் 900க்கு மேம்பட்ட வித்தியாசமான முறைமைகளை கொண்டு
தேவனால் சபையை நியாயம் தீர்க்க முடியாது. கத்தோலிக்க சபையை கொண்டு நியாயம் தீர்ப்பாரானால் புராட்டஸ்டன்ட்கள் அவர்களை விட நாங்கள் தான் சரி என்று சொல்வார்கள். புராட்டஸ்டன்ட் சபை கொண்டு நியாயம் தீர்ப்பாரானால் பெந்தகோஸ்தலர் சொல்வார்கள் நாங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள். ஆமென். இப்படி ஒவ்வொரு சபையோ நாங்கள் தான் சரி, நாங்கள் தான் சரி, நாங்கள் தான் சரி என்று மேன்மைப்படுத்திக் கொள்வார்கள். அல்லேலூயா. ஆனால் என்னை பொறுத்தளவில் சபை என்ற ஒன்று சரியானதல்ல, தேவனுடைய வார்த்தையே சரியானது. ஆனால் பிரியமானவர்களே, ஆகையால் தேவன் எந்த சபையை கொண்டு நியாயம் தீர்க்க முடியும்? ஆமென். அவர் கிறிஸ்துவை கொண்டு, இயேசு கிறிஸ்துவை கொண்டு உலகத்தை நியாயம் தீர்ப்பார். நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும், வார்த்தையின்படி இருக்கும் என்று இயேசு சொன்னார். ஆகையால் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறதுக்கு தேவன் எதை பயன்படுத்துவாரா? அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்துவார். சபைகளை பற்றி அவருக்கு கவலையே கிடையாது. உங்க சபைக்கு 10,000 பேர் வரலாம், அதை பற்றி ஆண்டவர் கவலையை கொள்ள மாட்டார். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார். ஆகையால் நாம் தேவனுடைய வார்த்தையை கொண்டு நியாயம் தீர்க்கப்படுவோம். எதை கொண்டு நியாயம் தீர்க்கப்படுவோம்? வார்த்தையை கொண்டு. நாம் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் என்ற பண்டிகை கொண்டாடினா தேவனுடைய வார்த்தை அதை ஆதரிக்காத பொழுது அதுக்காகவே தேவன் நம்ம நியாயம் தீர்ப்பார். புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்துமஸ் பண்டிகைங்கிறது அஞ்ஞான பண்டிகை நீங்க கொண்டாடினீங்கன்னா தேவன் ஒரு நாள் நியாய தீர்ப்பில் சொல்வார், உன்னை யார் கொண்டாட சொன்னா? நான் எழுதி வச்சிருக்கேன்னா என் மரணத்தை நினைவுறுங்கள் தானே நான் சொல்லியிருக்கிறேன். என் பிறப்பை நினைவுறுன்னு சொன்னா இல்லையே. யோபு தன்னுடைய காலத்தில் வாழ்ந்தபோது தன் பிறந்த நாளை என்ன செய்தான்? சபித்தானே. என் பிறந்த நாளை கொண்டாடுங்கள் நான் எங்கேயா சொல்லியிருக்கேனா? இல்லை என்னுடைய அப்போஸ்தலர் எழுதி வச்சிருக்கிறார்களா? இல்லையே. அப்படியே நீ நியாயம் தீர்க்கப்பட வேண்டாம். எதுக்காக? கிறிஸ்துமஸ் என்ற அஞ்ஞான பண்டிகை கொண்டாடினீங்கன்னா நீங்களும் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள், நானும் நியாயம் தீர்க்கப்படுவேன். அல்லேலூயா. அதைத்தான் சொல்றாரு. ஏன்னா அது அஞ்ஞான கொள்கைங்கிறார், அஞ்ஞான கோட்பாடு, அஞ்ஞான பண்டிகை. சொல்லப்போனா புது வருடம் வரப்போகுது, 25ஆம் ஆண்டு. அல்லேலூயா. என்ன பார்த்தாலும் அதுவும் ஒரு அஞ்ஞான பண்டிகை தான். நீங்க சொல்லுங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடாது, புது வருஷம் கொண்டாடலாமா? அது யாரு? அதே ரோமன் காலண்டர் தானே. அது யாருக்குள்ளதுங்க? ரோமன் காலண்டர். நான் கிறிஸ்துமஸுக்கெல்லாம் புது சேலை கொடுக்க மாட்டேன், புதுசாக ஷர்ட்லாம் போட மாட்டேன். ஆனால் நியூ இயருக்கு அல்லேலூயா அப்படியே பந்தாவாக வருவேன். ஆமென். நியூ இயரும் அஞ்ஞானமாக இருக்கேன் தான். அப்போ என்னை தான் உடுத்தணும் பாஸ்டர். ஒவ்வொரு சண்டே உடுத்துட்டு வா புதுசு புதுசாக. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த நாள்னு தீர்க்கதரிசி சொல்றாரு. அது இயேசு உயிர்த்தெழுந்த நாளை நமக்கு நினைவுபடுத்துறதா இருக்கிறது. ஒரு 50 சேலை வச்சிருக்கேன்னா ஒவ்வொரு சண்டையும் விட்டுக்கிட்டு வாங்க பார்க்கலாம் போட்டு. ஆமென். இது அஞ்ஞானப்படி. எனக்கெல்லாம் அந்த இன்ட்ரெஸ்டே கிடையாது. யாராவது எடுத்து தராங்க போடுங்க, நான் போய் ஒரு நாள் கடையில் போய் எடுக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. அதனால் உண்மையாகவே ஒருத்தர் கேட்டார், கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாதுன்னா நியூ இயர் கொண்டாடக்கூடாது. அது ரோமர்கள் கொண்டு வந்தது தானே. ஏன்னா ரோமன் காலண்டர் தானே. நாம் வச்சிருக்க காலண்டர் இது யூத காலண்டரா? இல்லையே. ஆமென். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி எல்லாமே கிரகங்கள் அடிப்படையில் தானே ரோமர்கள் ஏற்றின காலண்டர் தானே. அப்படிங்கன்னா நாம் அதை எப்படி கொண்டாடுறது சொல்லுங்க? அந்த நாள் தான் என்பது அல்ல, நமக்கு உலகம் முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காலண்டராக இருக்கிறபடினாலும் சங்கீதம் 65ஆம் அதிகாரத்தில் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார் என்ற வார்த்தையின் அடிப்படையிலையும் அந்த வருஷம் முடிந்து புது ஆண்டு பிறக்கிறது உலகளாவிய ஒரு நியமமாக இருக்கிறபடினால் அதை நாம் செய்கிறோம். அன்றைக்கு பண்டிகை என்பதல்ல, நமக்கு ஒரு வருடம் கழிந்து இன்னொரு வருடத்துக்குள் நாம் கடந்து செல்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது முற்றிலும் அஞ்ஞான பண்டிகை. அதை கொண்டாடுவதனாலே நாம் நியாயம் தீர்க்கப்பட போகிறோம். செய்தி உலகம் முழுவதும் போதும். கண்டிப்பாக கமெண்ட்ஸ் வரத்தான் செய்யும், வரட்டுமே. அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, தேவன் வார்த்தையை கொண்டு அவர் நியாயம் தீர்க்கப்படுவார், நியாயம் தீர்க்கப்படுவோம். தேவன் ஒரு அடையாளத்தை முதலில் காண்பிக்காமல் எந்த காரியத்தையும் ஒருபோதும்
செய்கிறதில்லை. அவர் முதலில் தம்முடைய அடையாளத்தை கொண்டு பிரகடனம் செய்யாமல் ஒரு காரியத்தை செய்த குற்றத்தை எப்போதும் புரிந்ததில்லை. ஒரு காரியத்தை பூமியில செய்ய போறாருன்னா அவர் என்ன செய்யறார்? வானத்தில் என்ன காட்டுறாரு? ஒரு அடையாளத்தை காட்டுறாரு. வானத்தில் நட்சத்திரம் தோன்றினது, இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற பூமியில பிறக்க போறார். ஒரு அடையாளம் தான், எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. கடைசி நாட்களிலே இந்த பூமியில சில சம்பவங்கள் நடக்க போகிறதுக்காக லூக்கா 21ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, சந்திரன் ரத்தமாக மாறும், சூரியன் என்ன செய்யும் சொல்லுங்க, இருளாக மாறும் என்று எழுதியிருக்கிறது. அப்போ வானத்தில் தேவன் அடையாளத்தை காட்டுறார். ஆமென். ஆகையால் முதலில் அவர் வானத்தில் அடையாளத்தை காண்பிக்காமல் எந்த காரியத்தையும் ஒருபோதும் செய்கிறதில்லை. அவர் முதலில் தம்முடைய அடையாளத்தை கொண்டு பிரகடனம் செய்யாமல் ஒரு காரியத்தை செய்த குற்றத்தை எப்போதும் புரிந்ததில்லை. ஆமென். இந்த சாஸ்திரிகள் நாங்கள் கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம் என்றனர். அவர்கள் அதை கண்டபோது அவர்கள் கிழக்கில் இருந்தனர். அது பாபிலோன், அது எருசலேமுக்கு கிழக்கில் உள்ளது. சொல்லப்போனால் அது இந்தியா. ஆமென். அவர்கள் 2 வருடங்கள் கழித்து மேற்கே அடைந்து அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம் என்று கூறினார். பாருங்க, அவங்க பிரயாணப்பட்டு வர்றதுக்கு எவ்வளவு காலம் ஆச்சுதான்? 2 வருஷம் ஆச்சு. இப்போ இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை வயசு? இன்னைக்கு பிறந்த நாளையும் நீங்க வச்சிடுங்க. இப்போ எத்தனை வயசு? நீ குடில் அமைத்து பாலகனை போட்டு தூங்கு தூங்கு பாலானியே, என்னங்க, அதுவும் அஞ்ஞான பாடல் தான். கிறிஸ்தவ பாடல் கூட அதை சேர்க்கக்கூடாது. ஆமென். இது பாலன் அல்ல, 2 வயசு அவருக்கு. ஏன்னா கிழக்கில் பாபிலோன் தேசத்தில் இந்தியாவினுடைய பகுதியில் இருந்து அவர்கள் அந்த நட்சத்திரத்தை பார்த்து பிரயாணப்பட்டு போகிறார்கள். அவர்கள் பிரயாணப்பட்டு போகிற அந்த காலம் எவ்வளவுங்க? 2 ஆண்டுகள். 2 ஆண்டுகளாக அவர்கள் பிரயாணப்பட்டு போகிறார்கள். சாஸ்திரிகள் ஒரு முனையில் கிடந்த ஒரு சிறு குழந்தையிடம் வந்தனர் என்றே கிறிஸ்தவ பாரம்பரியம் நமக்கு கூறுகிறது. யார்கிட்ட சாஸ்திரிகள் யார்கிட்ட வந்து வெள்ளை போளம் எல்லாத்தையும் வைக்கிறாங்க? யாரு? அங்கே ஒரு குழந்தை குடிலில் படுத்திருக்கும் பார்த்தீங்களா, அதற்கு கொண்டு வைக்கிறாங்களாம். அதுவும் அஞ்ஞான மார்க்கமே. நாங்கள்லாம் கத்தோலிக்கனா இருக்கும்போது எங்கள் வீட்டில் குடியில் அமைச்சிருவோம். இந்த நாணல் புல் அது இதெல்லாம் வச்சு உள்ள ஜருக பேப்பர்லாம் போட்டு அங்கங்கே ஒரு ஆடு நிற்கிற மாதிரியும் குழந்தையும், அப்புறம் யோசப்பு மரியாள், அப்புறம் தூதன் எல்லாரும் நிற்கிற மாதிரின்ட்டு பாட்டு போடி அதுக்கு முன்னால் டான்ஸ் ஆடின காலம் உண்டு. உண்மையாக சொல்கிறேன். பாட்டை போட்டுட்டு அப்படியே சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடுவோம். அது முன்னால் சின்ன பையனாக இருக்கிற காலத்தில் எனக்கு நினைவு இருக்கிறது. பாருங்க, அது என்னவென்றே நமக்கு புரியவில்லை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். வேதத்தை அறியாத ஜனங்களாக இருக்கிறார்கள். ஆனால் தேவன் தம்முடைய கிருபையினாலே வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படிக்கு நம்முடைய கண்களை திறந்து கொடுத்திருக்கிறார். அஞ்ஞான மார்க்கத்தை நாம் பின்பற்றினோம். அல்லேலூயா. ஆனா இனிமேல் நாம் மறுபடியும் பிறந்த பிற்பாடு அந்த அஞ்ஞான மார்க்கத்துக்கு நமக்கு என்னல்ல சம்மந்தமே கிடையாது. அல்லேலூயா. கவனிங்க, சாஸ்திரிகள் ஒரு முன்னணியில் கிடந்த ஒரு சிறு குழந்தையிடம் வந்தனர் என்றே கிறிஸ்தவ பாரம்பரியம் நமக்கு கூறுகின்றது. அது அப்படி அல்ல. வேதம் அதற்கு முரணாய் உள்ளது. வேதமோ அவர்கள் பிள்ளையிடம் வந்தார்கள் என்று கூறுகிறது, பாலகனிடத்தில் அல்ல. மேத்யூ சாப்டர் 2:9. யாராவது இங்கிலீஷ் வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 2:9. கொஞ்சம் மேலே போகலாம். அப்படி இருக்கட்டும், அவங்க வாசிப்பாங்க, நீ அதை எடு. கொஞ்சம் மேலே போட்டோம். When they had heard, young child. When they had heard the king, they departed, and lo, the star which they saw in the east went before them till it came and stood over where the young child was. Young child. என்ன போட்டிருக்கு ஆங்கிலத்தில்? young child. குழந்தை அல்ல, அது young childஆக இருக்கிறது. பாருங்க, அது பிள்ளை. பிள்ளை இருந்த இடத்தில் வந்து நட்சத்திரம் நின்றது. பிள்ளையை பார்த்து சாஸ்திரிகள் பணிந்து கொண்டார்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா? குழந்தை அல்ல, குழந்தை இயேசுவே. இன்னைக்கு அதை தான் பாடிக்கிட்டு இருக்காங்க. கத்தோலிக்க சபைக்கு போனால் என்னது? குழந்தை இயேசுவேன்னு படிக்கிறாங்க. நம்ம மணவாளன் இயேசுவேன்னு பாடிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க பாட்டுக்கும் நமக்குமே வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா.
அது குழந்தை இயேசு அல்ல பிரியமானவர்களே, 2 வயசு. 2 வயது கிட்டத்தட்ட. ஏன் 2 வயசு? ஏரோது 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் அனைவரையும் கொண்டு போட்டான். சரிதானா? ஏரோது எத்தனை வயசுக்குள்ள அந்த குழந்தைகளை கொண்டு போய், ஏன்னா சாஸ்திரிகள் போயிட்டு திரும்ப வரல. ஏன்னா தூதனால் எச்சரிக்கப்பட்டு வேற வழியாக போயிட்டாங்க. ஏன்னா அந்த குழந்தையை நானும் பணிந்து கொள்ள வேண்டும் என்று சூழ்ச்சியாக அவன் சொல்லி அனுப்பினான். அதை புரிந்து கொண்டு தேவதூதனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக போயிட்டாங்க. அதனால் அவன் கோபப்பட்டு என்ன பண்ணிட்டான், சாஸ்திரிகள் வந்த நட்சத்திரம் எப்போ தோன்றது எது வரைக்கும் வந்தது கணக்கிட்டு 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளை என்ன செய்யணும், கொண்டு போடுங்கள் என்று கட்டளையிட்டான். அதனால் கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து 2 வயது அங்க. ஆமேன். குழந்தை கிடையாது, குழந்தை இயேசு கிடையவே கிடையாது. ஒரு நாள் குழந்தை இயேசு சொல்லாங்க, அது கத்தோலிக்க அஞ்ஞான மார்க்கத்தில் தான் அது. எனவே ஏரோது 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் அனைவரும் கொண்டு போட்டான். அவர்கள் அந்த இடத்தை அடைய எங்கிருந்து ஒட்டகத்தின் மேல் பிரயாணம் செய்ய வேண்டியதாக இருந்தது பார்த்தீங்களா என்பதை கவனித்து பாருங்கள். எனவே அவர்கள் டைகிரிஸ் நதியை கடந்து பிரயாணம் செய்து அங்கு வந்தடைய இவர்களுக்கோ 2 ஆண்டுகள் பிடித்தது. அந்த பிரயாணம் எவ்வளவு காலம்? 2 ஆண்டுகள் பிடித்தது. ஏன்னா அவங்க எதில் மேலே வந்தாங்களாம்? ஒட்டகம் எவ்வளோ வேகமாக நடக்கும்? ஒரு 50 மைல் ஸ்பீடில் போகுமா? ஒட்டகத்துக்குள்ள போனீங்கன்னா நீங்கள் சைக்கிளில் நடந்து போனால் கூட அதை விட முந்தி போயிடலாம். அப்படித்தான் ஒட்டகம் நடக்கும் மெதுவாக. அது பாலைவன கப்பல். அதுக்கு ஒட்டகத்துக்கு இன்னொரு பேர் என்ன? பாலைவன கப்பல்னு சொல்லுவாங்க. பாலைவனத்தில் ஒட்டகம் தான் பயணம் செய்யும். அப்போ இவங்க டைகிரிஸ் நதி, பாலைவனம் எல்லாவற்றையும் கடந்து அங்கங்கே தங்கி உணவு அருந்து ஓய்வெடுத்து அப்படியே புறப்பட்டு எத்தனை நட்சத்திரம் 2 வருஷமாக இருந்தது. அவரவர் வீட்டில் போடுற நட்சத்திரத்தை ஒரு 20 நாளாவது போடுங்க, அதுவும் கிடையாது. ஆனால் எவ்வளோ நாள் இருக்கணும்? அது 2 ஆண்டுகளாக அந்த நட்சத்திரம் இருந்தது. கிறிஸ்மஸுக்கு போட வேண்டியது, நியூ இயரோட கலத்தி குப்பையில் போட வேண்டியது. என்னையா அது? ஆமேன். எத்தனை வருஷம் இருக்குதுங்க? 2 வருஷம். இன்னைக்கு தொங்க விட்டீங்களா? ஒரு 2 வருஷம் கிடக்கட்டுமே. அது வேதத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா? நீங்கள் தான் அதை கூட பண்ண மாட்டீங்களே. கவனிங்க. ஆகையால் அவர்கள் கிழக்கில் இருந்தபோது நாங்கள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள மேற்குக்கு வந்திருக்கிறோம் என்று கூறினார். இப்பொழுது கவனிங்கள், கிறிஸ்துமஸ் இப்பொழுது மாற்றம் அடைந்துள்ளது. இப்பொழுது உண்மையான கிறிஸ்துமஸ் தினம் நாங்கள் அது விவாதத்துக்குரியதாக விட்டது. ஏனென்றால் நாம் அதை அறியோம். நாம் கிறிஸ்துமஸ் தினத்தை அனுசரிக்கும் விதமோ நீங்கள் அதை எப்போதாவது ஆய்ந்து படித்திருப்பீர்களாயானால் கிறிஸ்துமஸ் தினம் எப்பொழுது என்பதற்கு நாம் ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய கருத்தையே எடுத்துக்கொண்டோம். டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் நாள்னு எங்கிருந்து நமக்கு ஆதாரம் கிடைத்தது? ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனம் தான் நமக்கு ஆதாரம் கொடுத்தது. அதைத்தான் புராட்டஸ்டன்ட்கள் பின்பற்றுகின்றன, அதைத்தான் பெந்தகோஸ்தேயரும் பின்பற்றுகின்றன. எல்லா ஸ்தாபனங்களும் ரோமன் கத்தோலிக்க அந்த ஆதாரத்தை கொண்டுதான் கிறிஸ்துமஸ் டிசம்பர் 25 என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றன. ஆனால் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனோ அவர் ஏப்ரல் மாதத்தில் தான் பிறந்திருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் ஆட்டுக்குட்டிகள் டிசம்பர் மாதத்திலே குட்டி போடாது. ஆமென். அது கோடை காலத்திலே வயல்வெளியிலே என்ன செய்வார்கள்? மேய்ப்பர்கள் மந்தை மேய்த்து கொண்டிருப்பார்கள். பைபிள் சொல்லுது, மேய்ப்பர்கள் என்ன செய்தாங்களாம்? மந்தை மேய்த்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுது? டிசம்பர் மாதத்திலையா? அறுவடை முடியணும். அறுவடை முடிந்த பிற்பாடு தான் ஆடுகளை அங்கே என்ன செய்வாங்க? அங்கே கொண்டு கடையா என்ன சொல்லுவாங்க? ஆட்டுக்கடா போடுவோன்னு சொல்லுவாங்க. ஆடுகளை ஒரு பெரிய சுத்தியில் தட்டி வச்சு அடைச்சிருப்பாங்க, இல்லைன்னா பெரிய ஒரு கூடாரம் மாதிரி வச்சு அதை பாதுகாப்பாங்க. அல்லேலூயா. மேய்ப்பன் வாசலில் படுத்துக்கிடுவார். ஆடுகளை பாதுகாக்கிறதுக்கு மேய்ப்பன் எங்கே இருப்பார்? படுத்துடுவார். அப்படித்தான் நானும் இந்த சபையாகிய ஆடுகளுக்கு மேய்ப்பனாக படுத்திருக்கேன். என்னையும் மீறி செல்வன் களவான்ட்டு பேர் தான். சில ஆடுகளை நம்ம சபையிலிருந்து என்ன பண்ணிட்டாங்க? களவான்ட்டு போயிருந்தாங்க. என்ன பண்ணுறது? சில ஆடுகள் தானே தப்பி போகுது. வெள்ளாடுன்னா அப்படித்தான் போகும். அது
செம்மறி ஆடு அப்படி இல்லை, நீ எங்கே போட்டாலும் அங்கே தான் இருக்குங்க. செம்மறியாட்டினுடைய சுபாவத்தையும் வெள்ளாட்டினுடைய சுபாவத்தையும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யாராவது கிட்ட போய் கொஞ்சம் பார்த்துருக்கீங்களா? வெள்ளாடை போய் நீங்கள் தடை கொடுத்து பாருங்க, அப்படி உங்களை முறைச்சி பார்க்கும். செம்மறியாவை தடவைங்க, அது குறிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆடு வளர்க்குறவங்க யாராவது இருக்கீங்களா? இங்கே நிறைய பேர் இருக்குங்கன்னு நினைக்கிறேன். செம்மறி ஆட்டினுடைய சுபாவம் வேறங்க, வெள்ளாட்டினுடைய சுபாவம் வேற. அதனால்தான் இந்த கசாப்பு கடைக்கு கூடிய வரைக்கும் செம்மறி ஆட்டி போகிறதில்ல. அது நல்ல உள்ளம், அது இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். இந்த வெள்ளாடை கசாப்பு கடைக்கு தான் கொண்டு போகணும், அதுக்கு தான் அவன் லாய்க்கு. ஆமென். நம்ம சபையில் வெள்ளாடு இருந்தால் அது எங்கே தான் கொண்டு போகணும்? கசாப்பு கடைக்கு தான் கொண்டு போகணும், வேறு வழியே கிடையாது. புரிஞ்சுடுங்க, எல்லாம் சுபாவம் இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து இயற்கையின் சாதகமாகவே அவர் காணப்படுகிறாராம். ஆமென். ஆவிக்குரிய காரியங்கள் எங்கே இருக்கிறது? இயற்கையில் இருக்கிறது. இயற்கையை பார்த்தீங்கன்னா அங்கே தேவனை காண முடியும். கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி டிசம்பர் மாதம் 25 பிறந்திருக்க முடியாது. ஏனென்றால் அந்த நேரத்தில் யூதேயாவில் 30 அடி உயரத்துக்கு பனி குவிந்திருக்கும். யூதேயா தேசத்தில் இப்பொழுது என்ன இருக்குங்க? பனி. பனியெல்லாம் காஷ்மீர் பக்கம் போனாலே இப்பொழுது என்ன இல்லை, பயங்கரமாக இருக்கும். அப்படிப்பட்ட யூதேயா தேசத்தில் 30 அடி வரைக்கும் பனி வருமா பாருங்கள். எனவே மேய்ப்பர்களால் மலையின் மேல் இருந்திருக்க முடியாது, அது இயற்கைக்கு முரணாய் இருந்திருக்கும். அவர் இயற்கையை போன்றே வந்தார். இயேசு எப்படி வந்தார்? அவர் ஒரு ஆட்டுக்குட்டினா இயற்கையான ஆட்டுக்குட்டி எப்படியோ அப்படியே தான் அவர். ஆமென். ஆனால் அவர் ஒரு கால் ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் பிறந்திருப்பார். ஆமென். அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக இருந்தார் இல்லையா? யோவான் 2:19 இல்லையா? அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் ஆட்டுக்குட்டியாக இருந்தார். அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக இருப்பார் என்பதை மற்ற ஒவ்வொரு காரியமும் நிரூபித்தன. அந்த காரணத்தினால் தான் அவர் ஒரு முன்னணியில் ஒரு வைக்கோல் குவியலில் பிறந்தார், ஒரு வீட்டில் அல்ல. ஏனென்றால் ஆட்டுக்குட்டிகள் வெளியே வைக்கோல் குவியலில் இருக்கும் இடத்திலேயே பிறக்கின்றன, வீட்டில் அல்ல. அவர் சிலுவையில் அறையப்பட கொண்டு செல்லப்பட்ட போது அவர் வழிநடத்தப்பட்டார். நீங்கள் செம்மறி ஆடுகளை வழிநடத்த வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாம் இங்குள்ள ஆடுகளை வெட்டும் இடத்திற்கு சென்றால் செம்மறி ஆடுகளை வழிநடத்த ஒரு வெள்ளாடு ஒன்றை அவர்கள் வைத்துள்ளனர். செம்மறி ஆடுகளை வழிநடத்துறதுக்கு என்ன வேணுமா? காட்டு யானை. காட்டு யானைன்னு சொல்லுவாங்க. காட்டு யானையை வழிநடத்துறதுக்கு ஒரு கொங்கி யானை தேவைன்னு சொல்லுவாங்க. அது போன்று. ஆமென். ஆகையால் நாம் இங்குள்ள ஆடுகளை வெட்டும் இடத்திற்கு சென்றால் செம்மறி ஆடுகளை வழிநடத்த வெள்ளாடு ஒன்றை அவர்கள் வைத்துள்ளனர். செம்மறி ஆடு தானாகவே செல்லாது, அது வழிநடத்தப்பட வேண்டும். ஆமென். ஓ, நீங்கள் செம்மறி ஆடுகளாக இருந்தால் உங்களுக்கு வழிநடத்துறதுக்கு ஒரு போதகர் தேவை. வெள்ளாடுன்னா தேவையே இல்லை. புரியுதா உங்களுக்கு? இயற்கை சார்ந்து தான் சபையும் இருக்கும். அது வழிநடத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு விதத்திலும் அவர் இயற்கைக்கு ஒத்ததாகவே அமைந்திருந்தார். எனவே அவர் ஆட்டுக்குட்டிகள் பிறக்கும் காலத்தில் பிறக்க வேண்டியதாக இருந்தது. அது ஏப்ரல் மாதம் பாருங்கள், அப்பொழுதுதான் அவர் பிறந்தார். இனி பிறந்த நாளை எப்போ கொண்டாட போறீங்க? ஏப்ரல் மாதம் கொண்டாடுங்க. அப்பவும் ஹாப்பி கிறிஸ்மஸ்ங்கிற வார்த்தை வரக்கூடாது. அது என்னது? கிறிஸ்துவின் திருப்பலி என்று அர்த்தம், ராபோஜனம். அதை கூட சொல்ல ஹாப்பி பர்த்டே அல்லேலூயா. நீங்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு கொண்டாடினீங்கன்னா உங்கள் பிறந்த நாளைக்கெல்லாம் நான் என்ன சொல்ல போகிறேன்? ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு தான் சொல்ல போகிறேன். ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லக்கூடாது. பர்த்டே செலிப்ரேஷன் நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா அந்த வார்த்தையே அர்த்தமற்ற வார்த்தை. அதெல்லாம் நம்ம சிந்திக்கலை. ஆனால் இப்பொழுது பாருங்கள், அதை வேதத்தையும் சரித்திரத்தையும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆகையால் அப்பொழுது ஏப்ரல் மாதத்தில் தான் அவர் பிறந்தார். ஆனால் கிறிஸ்தவ மார்க்கம் ரோம மார்க்கத்திற்குள் கொண்டு வரப்பட்ட போது, நிசையாவில் அது கலக்கப்பட்ட போது, அப்பொழுது அவர்கள் ஜூபிட்டரை சூரிய தேவனாக வழிபட்டு வந்தனர். அது ரோமாபுரியின் சூரிய தேவன். அவருடைய பிறந்த நாள் ஏறக்குறைய டிசம்பர் மாதம் 25 இருந்தது. ஏனென்றால் ரோம சாகச விளையாட்டு நிகழ்ச்சிகள் டிசம்பர் 21 தொடங்கி 25 வரைக்கும் நீடித்தது.
அது சூரிய தேவனுடைய பிறந்த நாளாக இருந்தது. ஆகையால் ரோம அஞ்ஞான மார்க்கத்தை கிறிஸ்தவ மார்க்கத்துடன் இணைத்த போது அவர்கள் நாம் அதை தேவனுடைய குமாரனின் பிறந்த நாளாக செய்து விடுவோம், அப்பொழுது நாம் எல்லோரும் அந்த விஷயத்தில் ஒத்து போய்விடலாம் என்று கூறினர். பாருங்கள், அது ஒவ்வொரு முறையும் அவை சத்தியத்திற்கு விரோதமாக ஒப்புரவாகும் திட்டங்களாகவே அமைந்து வந்துள்ளன. அது இப்பொழுதும் எப்பொழுதும் அவ்வாறே இருந்து வந்துள்ளன. ஆமென். இன்னைக்கு எல்லா ஸ்தாபனங்களும் உபதேச விஷயத்தில் பலவிதமான முரண்பாடுகள் இருந்தாலும் ஒரே காரியத்தில் ஒத்து போயிடுச்சா? எதுல? இந்த கிறிஸ்துமஸ்ங்கிற பண்டிகையில் எல்லா ஸ்தாபனங்களும் பெந்தெகோஸ்தே உட்பட நாங்கள் ஆவிக்குரியவர்கள், நாங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள், நாங்கள் அந்நிய பாஷை பேசுகிறோம், அவர்களும் இந்த இதில் சேர்ந்துட்டாங்க. இந்த ஒரு காரியத்தில் எல்லா ஸ்தாபன சபைகளும் ஒன்று சேர்ந்து விட்டான, சரிதானா? ஆனால் மணவாட்டி தனியே நிற்பார்கள். ஏன்னா மணவாட்டி மறுபடியும் இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று அவருடைய நாமத்தை தரித்து கொண்டவர்கள். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துமஸுக்கும் மணவாட்டிக்கும் என்னல்ல சம்மதமே கிடையாது, கொஞ்சம் கூட சம்மதம். அப்படி நீங்க கொண்டாட விரும்பினா என்னைக்கு கொண்டாடலாம்? நல்ல ஒரு பண்டிகை நாளை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது ஈஸ்டர் தினத்தன்று இயேசு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு ரத்த சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த நாளை வெகு சிறப்பாக கொண்டாடுங்க. அன்றைக்கு புத்தாடை அடைங்க, அன்னைக்கு மட்டனை சாப்பிடுங்க, கோழி குருமா வைங்க. ஆமென். எனக்கு சாம்பார் தான், எனக்கு கிறிஸ்துமஸுக்கும் சாம்பார் தான், நியூ இயருக்கு சாம்பார் தான், ஈஸ்டருக்கும் சாம்பார் தான், எல்லா நாளும் சாம்பார். அல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு விதவிதமாக வைக்க சொல்லி தந்தேன். ஆமென். ஆகையால் அன்னைக்கு நீங்கள் கொண்டாடுங்க பிரியங்களா. ஈஸ்டர் தான் கொண்டாடணும், தெரியுமா? ஏன்னா பைபிளில் இருக்கு, ஆபீப் மாதம் 14ஆம் தேதியிலே ஆட்டுக்குட்டியை கொண்டு போகிறதுக்கு எல்லாமே தேதி ஃபிக்ஸடாக இருக்கு, தேதி முதற்கொண்டு இருக்கு, சரியா? ஆனால் இதில் எந்த தேதியும் இல்லை. ஆமென். உண்மையாகவே இயேசு உயிர்த்தெழுந்த நாளை தாங்க சிறப்பாக கொண்டாடணும். ஆனால் அது உண்மையான மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களாக இருந்தா அன்னைக்கு தான் எல்லாத்துக்கும் கேட்க வாங்கி கொடுங்க. ஏன் திம்மராஜபுரத்தில் உள்ள எல்லாருக்குமே வாங்கி கொடுங்க. ஆமென். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நானும் ஏதோ 10-100 தாரேன், வாங்கி கொடுங்க. அல்லேலூயா. அதுதான் நாம் கொண்டாடக்கூடிய ஒரு நாள். ஆமென். அது மனமகிழ்ச்சி நாளாக இருக்கும். எனவே அவர்கள் எல்லாவற்றையும் நுழைத்து விட்டதை இன்று நாம் காண்கிறோம். நம்முடைய பரிசுத்த நாட்கள் அனைத்துமே கரைப்பட்டு விட்டன. நம்முடைய ஈஸ்டர் அது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இல்லாமல் அது ஏதோ ஒரு விதமான ஈஸ்டர் முயல் அல்லது ஒரு புதிய தொப்பி அல்லது வேறு ஏதோ ஒரு காரியம், ஒரு சிறு இளஞ்சிவப்பு வாத்து போன்றதாய் உள்ளது. எவ்வாறு சாண்டா கிளாஸ் என்பதற்கு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு சம்பந்தமே இல்லையோ அதுபோன்று இவைகளுக்கும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் அது உலக பிரகாரமானதாய் உள்ளது. வர்த்தக உலகம் இவைகளை எல்லா விதமான சிக்கல்களுக்கும் குழப்பத்திற்கும் ஆளாக்கிவிட்டது. தேவன் இந்த காரியங்களை சுட்டரித்து போட நீதிபரராயிருக்கிறார். எதெல்லாம் சுட்டரித்து போடுவார்? கிறிஸ்மஸ் முயல், கிறிஸ்மஸ் தொப்பி, இந்த என்னது ஈஸ்டர் முயல், ஈஸ்டர் தொப்பி, கிறிஸ்மஸ் பண்டிகை, இது எல்லாத்தையும் ஒரு நாள் என்ன செய்ய போறாராம்? சுட்டரித்து போடாராம். நமக்கு வேணுமா ஐயா? வேணுமா? என்ன கொண்டாடுங்க, ஏன் திருப்பல நிற்பீங்க, அவ்வளோதான். ஆமென். ஓ அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ எங்கும் உள்ள மனுஷர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அப்போஸ்தலர் 17:30 அது நாம் அறியாத உள்ள காலத்தில் இருந்தோம். ஆனால் இப்போ நமக்கு சத்தியம் அறிவிக்கப்பட்டது. இனியும் அந்த அஞ்ஞான மார்க்கத்துக்கு நம்ம துணை போகவே கூடாது. அல்லேலூயா. தேவன் இந்த காரியங்களை சுட்டரித்து போட நீதிபரராக இருக்கிறார் என்பதில் வியப்பொன்றும் இல்லையே. அவர் அதை செய்ய போகின்றார். அவர் அதை செய்வதாக வாக்களித்தார். எனவே அது குழப்பத்திற்குள்ளாகத்தான் வேண்டும். அதற்கு எவ்வித நம்பிக்கையும் இல்லை. ஆமென். அது முடிந்து விட்டது. இந்த தம்முடைய குமாரனின் பிறப்பை இவை யாவற்றையுமே தேவன் தாமே முன்கூட்டியே ஏற்பாடு செய்து விட்டிருந்தார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது நிகழும் போது அது
எப்பொழுது நிகழ வேண்டும், எப்படி நிகழ வேண்டும் என்பதையெல்லாம் தேவனால் தாமே முன்கூட்டியே ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தோம். இயேசு கிறிஸ்து எப்பொழுது பிறப்பார், எங்கே பிறப்பார், எல்லாமே தீர்க்கதரிசிகள் மூலமாக என்ன செய்யப்பட்டிருந்தது, முன் சொல்லப்பட்டிருந்தது. தேவன் ஆயத்தம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். நான் நினைக்கிறேன் நீங்கள் எதேச்சையாக இங்கு வந்து உட்காரல. தேவன் நீங்கள் இங்கு இருக்க வேண்டும் என்பதை முன்குறித்தார். தன்னுடைய அனாதி சித்தத்தின்படி அவர் தம்முடைய சிந்தையிலே உங்களை முன்குறித்து அந்த ஏற்ற வேலை வரும் பொழுது அவர் உங்களை இழுத்து கொண்டார். ஆமென். நாம் விருப்பப்பட்டல்ல, அவருடைய தீர்மானத்தின்படி தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறோம். ஆமென். கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு உரைத்திருந்த ராமாவிலே ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்று நிறைவேறும்படியாக இந்த கொலையாளியான ஏரோது ஒரு கொலைகாரனை என்று வேறல்ல, அந்த சிறு பிள்ளைகளை எல்லாம் கொன்று போட்டது இந்த நேரத்தில் நிகழ வேண்டியதாக இருந்தது என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? ஆமென். பாருங்கள், நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு உரைக்கப்பட்டிருந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக ஒரு கொலையாளியான ராஜா அங்கு இருக்க வேண்டியதாக இருந்தது. தேவன் அங்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கார். பாருங்க, உங்களுக்கு விரோதமாக யாராவது வர்றாங்களா? தேவன் தாவீது ராஜ்ய பாரத்தை விட்டு துரத்தப்பட்டு ஒரு ஊனமுட்ட அந்த சீமேயி என்ற மனிதனால் முகத்தில் துப்பப்பட்டு இகழப்பட்டான். தாவீது என்ன சொன்னா, அவருடைய மெய்காப்பாளன் பட்டயத்தை எடுத்து இவனை வெட்டி போட்டு விடவா, கொன்று போட்டு விடவா என்று கேட்டும் பொழுது, ஓ அதை செய்யாதே, தேவன் இப்படி செய்வதற்காக அவனை வைத்திருக்கிறார் என்று சொன்னார். ஆமென். ஆவிக்குரியர்கள் புரியணும். நமக்கு விரோதமா யாராவது எழும்பி வர்றாங்கன்னா தேவன் அதை அனுமதிக்கிறார். தேவன் அனுமதிக்காம என் வாழ்க்கையில எந்த சோதனையும் வராது என்ற ஒரு விசுவாசம் நமக்கு வேண்டும். ஏன் இப்படி நடந்தது, எதுக்காக நடந்ததுன்னு முட்டி மோதாதீங்க. தேவன் அதை செய்கிறார். ஏனென்றால் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். எது நடந்தாலும் சரி, எல்லாமே நன்மைக்கு 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 என்று ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஏன் இப்படி நடக்கிறது என்று மாத்திரம் ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்காதீங்க. அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மையை தான் சொல்லி செய்வார். ஆகையால் பிரியமானவர்களே, அந்த கொலையாளியான ராஜா இருக்க வேண்டியது இருந்தது, பார்த்தீங்களா? ஆனால் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலம் ஒரு வார்த்தையை பேசுகிற போது அது தேவனுடைய வார்த்தையாக இருந்தால் அது நிறைவேறியாக வேண்டும். அது எவ்வளவு காலம் நீடித்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, அது நிறைவேறியே தீரும். ஏனென்றால் அது ஒரு வித்தாய் உள்ளது. ஒரு வார்த்தை என்பது என்ன இருக்கிறது? ஒரு வித்தை, ஒரு விதை. தேவனுடைய வார்த்தை விதையாக இருக்கிறது. ஆகையால் தேவனுடைய வார்த்தையை விதைக்கிறவன் விதைக்கும் விதையாக உள்ளது என்று இயேசு கூறினார். ஆகையால் அது தன்னுடைய காலத்தில் தன்னுடைய கனியை கொடுக்க வேண்டும். இப்பொழுது இந்த கொலைகார ராஜா அந்த பிள்ளைகளை கொல்ல அந்த நேரத்தில் இருக்க வேண்டியதாக இருந்தது. பார்த்தீங்களா? தேவன் அதையும் ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். ஆமென். அந்த கொலைகார ராஜா அங்கே இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு யூதாஸ் அங்கே இருக்க வேண்டியது அவசியமா இருந்தது. தெரியுமா உங்களுக்கு? யூதாஸ் அப்போஸ்தலர்களில் ஒருவன். 12 பேரை இயேசு தேர்ந்தெடுக்கும் போது அதில் ஒருவன் யூதாஸா இருக்கிறான். இயேசு தாமே சொன்னார், ஆதி முதல் தம்மை காட்டி கொடுக்கிறவன் இன்னார் என்று அவர் அறிந்திருக்கிறாராம். அப்படியானால் அவனை இந்த ஏரோதை ஆயத்தப்படுத்தி வைத்தது போல யூதாஸை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் அவரோ மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு என்று என்ன செய்தான்? பிரசங்கம் பண்றான், அற்புதங்களை செய்தான், அதிசயங்களை செய்கிறான். ஆனால் அவன்தான் இயேசுவை முத்தமிட்டு என்ன செய்வான்? காட்டி கொடுப்பான் என்பதற்காகவே அவனை தேவன் அங்கு வைத்திருந்தார். புரிகிறதா? யாரை யாரை எங்க வைக்கணுமோ அதெல்லாம் ஆண்டவர் நேர்த்தியா செய்வார். சகலத்தையும் அதினத்தின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். தெரியும். ஆமென். நாம இன்னும் பொன்னாக மாறணும்னு வச்சுடுங்களேன். யோபுவை போல. யோபு நல்ல விசுவாசி தான், ஆனா அவன் இன்னும் பொன்னாக மாறணும். அப்ப தேவன் என்ன செய்தாரு? சாத்தானை அனுமதிச்சார். சரிதானாங்க? ஒரு விசுவாசினா சோதனையே வரக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. ஆமென். யோபு அதை புரிந்து கொண்டான். யோபு என்ன செய்கிறான்? நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன்.
அப்போ நமக்கு நல்லது தாங்க. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், சபையில் என்ன நடந்தாலும் அது நல்லதுக்கென்றே நினைங்கள். புலம்பிக் கொண்டிருக்க வேண்டாம். தேவன் நமக்கு நன்மையானதை மட்டும்தான் செய்வார். தேவன் ஒருபோதும் நமக்கு தீமை செய்ய மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, அது எல்லாம் தேவன் ஒரு காரியத்துக்காகவே செய்கிறார். அது என்ன? யோபுவை அவர் சோதிக்க அனுமதித்தார். பாருங்க, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவன் பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை போல பூமியில பிறவே சாத்தான அனுமதித்தார். நான் கேட்கிறேன், உத்தமனா இருக்கிறான், நல்லவனா இருக்கிறான், நீதிமானா இருக்கிறான், பொல்லாப்புக்கு விலகிறவனா இருக்கிறான், அவனை போல நீதிவான் பூமியிலே இல்லை என்றால், அப்படி என்றால் ஏன் சாத்தானை தேவன் அங்கு அனுமதித்தார்? அவன் இன்னும் பொன்னாக விளங்குவதற்காக. ஓ, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சோதனைகளை தேவன் நினைக்கலாம். அவங்க மேல எந்த தவறும் இருக்காது. நீங்க எந்த குற்றமும் செய்திருக்க மாட்டீங்க. யோபு போல எந்த குற்றமும் செய்யாத, ஒரு எந்த தவறும் செய்யாத, பிறருக்கு தீமை செய்யாத ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் சாத்தானை சில வேளையில் உங்கள் ஜீவியத்தில் தேவன் அனுமதிக்கலாம். எதற்கு? நீங்கள் இன்னும் பொன்னாக மாறுவதற்கு. ஹல்லேலூயா. அதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் நல்லதுதான், எல்லாம் நல்லது. நடப்பதெல்லாம் நன்மைக்கு, நடந்ததெல்லாம் நன்மைக்கு. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். பாருங்கள், நான் மற்றொரு காரியத்தை கவனிக்க வேண்டும். நம்முடைய நேரம் முடிந்து போயிட்டதுன்னு நினைக்கிறேன். இந்த செய்தியை நான் இவ்வளோ நேரம் எடுக்க முடியாது. 10:30 செய்தியை ஆரம்பிக்கிறேன்னு நினச்சேன். அப்படி இருந்தும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அதனால இன்றைக்கு நம்ம இதோட முடிக்க போகிறோம். ஆமென். முடிச்சிடுமா? உங்கள் சமையல் வேலைகள்லாம் வீட்டில் நிறையா இருக்கும் இல்லையா? இன்றைக்கி கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு மட்டன் கிட்டலாம் போட்டு சாப்பிட வேண்டியிருக்கும். அவன் பிஸியாக இருப்பீங்க. எனக்கு முந்தா நாள் வச்ச சாம்பார் இருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று வச்ச சாம்பார் மன்னிக்கும். என் மனைவி வீட்டில் போய் சண்டைக்கு வந்துடக்கூடாது. நேற்று அன்னையா வச்சேன், நீங்கள் முந்தா நாள்னு போய் சொல்லிட்டீங்க. நேற்று வச்ச நேற்று சாப்பிட்டாச்சு, காலையில் இட்லியும் சாப்பிட்டாச்சு, இப்போ மத்தியானமும் அது போதும். தட்ஸ் ஆல். அல்லேலூயா. ஆமென். அதான் சிம்பிளா அப்படி போயிட்டு இருக்கோம். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லைல்ல. ஆமென். கொஞ்சம் பிரியாணி எல்லாம் போட வேண்டியிருக்கும். அதனால் சீக்கிரமாக நான் முடிச்சிடலான்னு பார்க்குறேன். 12 மணி. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த செய்தியின் தொடர்ச்சி இருக்கு. ஏன்னா நட்சத்திரத்துக்கு நம்ம இன்னும் வரல. நட்சத்திரத்தில் நிறைய காரியங்களை நம்ம கொண்டு வரணும். இந்த நட்சத்திரம் எப்படி அவர்களுக்கு வந்தது, இன்றைக்கு காலத்துக்குரிய நட்சத்திரம் என்ன, இது ஆவிக்குரிய காரியத்தை ஒப்பிட்டு நம்ம கொண்டு போகிறதுக்காக அந்த செய்தியை நம்ம தொடர போகிறோம். இது முதல் பாகம். 2வது பாகத்தை நாம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். அது பிற்பாடு புதன்கிழமை புது வருட ஆராதனையில் ஒரு நல்ல செய்தியை தேவன் எனக்கு முன்கூட்டியே கொடுத்திருக்கிறார். அதை செய்யலாம், பிரசங்கிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆகையால் நாம் மற்றொரு காரியத்தை கவனிக்க வேண்டும். அதே சமயத்தில் அவன் ஜனங்களின் மேல் வரி சுமத்த வேண்டியதாக இருந்தது. அவ்வாறு செய்தது யோசேப்பையும் அவருடைய மனைவியையும். அவனுக்கு மனைவியாக ஒரே ஒரு முக்கியமான பாயிண்டை நான் சொல்லி முடிச்சிருந்தேன். நியமிக்கப்பட்டிருந்த மரியாளை பாருங்க. யோசேப்பையும் அவருடைய மனைவியையும் அவனுக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த மரியாளை பாருங்க. மனைவி ஆகலை, என்ன திருமணம் நடக்கலை. ஆனால் அங்கே என்ன பட்டிருந்தது? நியமிக்கப்பட்டிருந்தது. பெத்லகேமுக்கு வலுக்கட்டாயமாய் கொண்டு சென்றது. இப்பொழுது இந்த ஏரோது தங்களுடைய பிறப்பிடத்திலிருந்து வெளியே சென்றுள்ள யாவரும் இந்த குடிமதிப்பு எழுத திரும்பி வர வேண்டும் என்று கூறினான் என்பதை நாம் கண்டறிகிறோம். அவன் இதை செய்தபோது தான் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்து கொண்டிருந்ததாகவே அவன் எண்ணிக்கொண்டான். வரி வசூல் எல்லாவற்றையும் குடிமதிப்பின் கணக்கு எழுதப்படுவதற்காக அவரவர் சொந்த இருப்பிடத்திற்கு போக வேண்டும் என்று கட்டளையிட்டான். ஏதோ ஒரு பெரிய காரியத்தை தான் செய்து கொண்டிருந்ததாக அவன் எண்ணிக்கொண்டான். ஆனால் அவன் யெகோவா தேவனோடு சரியாக இசைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய சித்தம் அதுதான். ஏன்னா மரியாள் எங்கே பிரசவிக்க வேண்டும்? பெத்லகேமுக்கு போகணும். அப்படின்னா இந்த குடிமதிப்பு எழுத வைத்து அந்த ராஜாவின் மூலமாக அவரவர் இருப்பிடத்துக்கு போகும்படி செய்து, இது எல்லாம் தேவனுடைய திட்டத்தின்படியே. அதைத்தான் தேவனோடு இசைந்து அவன் சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா அது என்ன என்பதை அவனால் அறிய முடியல. எத்தனை ஆசாரியர்கள் அந்த நேரத்தில் கர்த்தரின் நாமத்தில் ஏரோதை சபித்திருப்பார்கள். எத்தனை பேர் அநேகமாக ரகசியமாக எதிர்த்து நின்று இந்த ரோமன் என்ன ஒரு
நம்மால் அவனை பற்றி பிடிக்க முடிந்தால் நாம் என்னென்ன காரியத்தை செய்து விடலாம் என்று கூறியிருப்பார். ஆனால் அது தேவனுடைய திட்டத்தின்படி சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அறிந்திருக்கவில்லை. ஆமென். தேவனுடைய திட்டத்தின்படிதான் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே எகிப்தில் துன்புறுத்தினான். பார்வோன் எகிப்தில் உள்ள இஸ்ரவேல் ஜனங்களை துன்புறுத்தினால்தான் கர்த்தர் அவர்களால் அவர் மகிமைப்பட முடியும், செங்கடலை திறக்க முடியும். ஆமென். ஆகையால் அவன் துன்புறுத்துகிறான் என்றால் தேவனுடைய திட்டத்தில் அது அமைந்திருக்கிறது. அதனால தான் பைபிள்ல வசனம் இருக்கு, பார்வோன் தேவனுடைய ஊழியக்காரன் என்று எழுதியிருக்கிறது. பைபிள் கையில் வச்சா தான் ஊழியக்காரன் கிடையாதுங்க. தேவனுடைய திட்டத்தோடு இசைந்து நடந்தாலே போதும். சொல்லப்போனா அந்த ஏரோது கூட யார் தான்? தேவனுடைய ஊழியக்காரன் தான். அவன் தேவனுடைய திட்டத்தை அவன் நிறைவேற்றான் பாருங்க. அதே மாதிரி பார்வோனும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தினால தான் கர்த்தர் மோசையை அனுப்பி அவர் அக்னிஸ்தம் அந்த பற்றி எறிகிற முச்செடியில் இறங்கி வந்து அவர்களை விடுவித்தார். எல்லாமே திட்டத்தோடு தான் அமைந்திருக்கிறது. ஆமென். இப்பொழுது இந்த முன்னறிவிப்பு எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் சம்பவங்களை அவை நடப்பதற்கு முன்பே முன்கூட்டியே அறிவிக்கிறது என்று நாம் கண்டறிகிறோம். அது வினோதமாக தென்பட்டாலும் சர்வ வல்லமுள்ள தேவன் குழந்தை இயேசுவின் நலனை கருதி என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு சொப்பனத்தின் மூலம் முன்னுரைத்து வெளிப்படுத்தினார். தேவன் தமது சொந்த குமாரனை குறித்து இந்த இரண்டாம் வழியாகிய சொப்பனத்தின் மூலம் யோசேப்புக்கு வெளிப்படுத்தினார். அவரே அதை செய்தார் என்று வேதம் உரைத்துள்ளது. ஆமையா, இப்பொழுது யோசேப்பு ஒரு நல்ல மனிதனாய் இருந்தான். அவன் தாவீதின் குமாரனாய் இருந்தான். அவன் மரியாளுக்கு நியமிக்கப்பட்டிருந்தான். இப்பொழுது நாம் தொடர்ந்து மேற்கொண்டு செல்வதற்கு முன்பு நான் இதை கூற விரும்புகிறேன். கிழக்கத்திய நாடுகளில் நியமிக்கப்படுதல், இந்த ஒன்றை நாம் பார்த்து முடிப்போம். நியமிக்கப்படுதல், நிச்சயதார்த்தம் என்பது திருமணத்திற்கு ஒத்ததாய் உள்ளது. நல்லா கவனிக்கணும். நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சுனாலே இன்னாருக்கு இன்னார், இந்த பெண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை சொல்லிட்டு மாலைகளையெல்லாம் போடுவாங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்க, மோதிரத்தெல்லாம் போடுவாங்க. சிலவங்க நல்ல தடபுடலான ஒரு விருந்தையும் அமைச்சு முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட இது திருமணமானதுக்கு அடையாளம். அதாவது இன்னாருக்கு இன்னார்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் செய்தல், அதாவது நியமித்தல், அது நிச்சயதார்த்தம் என்று நாம் சொல்லுகிறோம். நிச்சயதார்த்தம் என்று ஒன்று நடந்து விட்டால் பாருங்க, தீர்க்கதரிசி கடினமான ஒரு வார்த்தையை பேசுறாரு. நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்கன்னா அந்த திருமணத்தை என்ன செய்யக்கூடாது, முறிக்க கூடாது. முறிச்சா என்னவாகும் கவனிக்க. அவர்கள் நியமிக்கப்பட்ட உடனே மனம் புரிந்து கொண்டதாக கருதப்படுகின்றனர். அவர்கள் இருவரும் இந்த பரிசுத்தமான பொருத்தனையை செய்து கொள்ளும் போது உபாகமம் 22, 23 வாசித்து பாருங்கள். ஸ்திரீயும் மனிதனும் விவாகம் செய்து கொள்ள சம்மதிக்கும் போது, ஆமென், அதன் பின்பு சில மாதங்கள் கழித்தே அவர்கள் விவாக பொருத்தனைகளை செய்கின்றனர் என்பதை நீங்கள் கண்டறியலாம். ஏன்னா அதாவது நிச்சயதார்த்தம் செய்து முடித்து 6 மாதம் கழித்து என்ன செய்வாங்க, திருமணம் வைப்பாங்க. அது அநேகர், சில பேர் 3 மாதம், சில பேர் 4 மாதம், அவரவர் வசதி பிரகாரம். சில பேர் 6 மாதம் கழித்து கூட வச்சிருக்கிறாங்க. ஆகையால் அவர்கள் நியமிக்கப்பட்ட போது ஏறெடுத்த பொருத்தனையை மீறினாலும் கூட அவர்கள் விபச்சாரம் செய்த குற்றத்துக்கு ஆளாவார்கள். புரியுதா? நியமிச்சாச்சு, இந்த பையனுக்கும் பிடிச்சிருக்கா, ஆமா பிடிச்சிருக்கா, உனக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்கா, எல்லாம் பேசி முடிச்சு விருந்தெல்லாம் வச்சாச்சு. திரும்ப என்ன பண்ணக்கூடாது, அந்த திருமணத்தை முறிக்க கூடாது. ஒரு சம்பவம் நடந்தது. எங்க நடந்தது? நம்முடைய சபையிலே நடந்தது. ஆமென். கண்டுபிடிங்க, சொல்ல மாட்டேன். ஒரு சம்பவம் நடந்தது. நிச்சயதார்த்தம் முடிந்து விருந்தெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அந்த திருமணத்தை என்ன செய்யக்கூடாது, முறிக்க கூடாது. முறிச்சால் அவள் நிச்சயதார்த்தம் பண்ணும் போதே அவள் என்னவாகி விடுகிறாள், மனைவி ஆகி விடுகிறாள். சொல்ல போனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கு இப்பொழுது யாரு, எப்படி மனைவி? கல்யாணம் முடிஞ்சிச்சா? மனைவின்னு சொன்னீங்க, கேட்ட உடனே மனைவி தாங்கன்னு சொன்னேன். அடுத்த பதில் சொல்லுங்க. நிச்சயம் பண்ணியிருக்கு. இயேசு தம்முடைய முதலாம் வருகையிலே தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு, நான் மறுபடியும் வந்து நான் இருக்கும் இடத்துல உங்களை அழைத்து கொண்டு செல்வேன் என்று வாக்கு பண்ணி நிச்சயம் பண்ணிட்டு போயிட்டார்.
அதனால பைபிள் சொல்லுது, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். வெளிப்படுத்தல் 20:7 வசனம் நினைக்கிறேன், சரிதானா? வெளிப்படுத்தல் 20:7 யாராவது ஒருத்தர் வாசிங்க. வெளிப்படுத்தல் 19:7. வெளிப்படுத்தல் 19:7. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். என்னங்க போட்டிருங்க? ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் முடிந்தது, வந்தது. இப்பொழுதுதான் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வருது. ஆனா ஆயத்தப்படுத்துற மணமகளா மனைவியா? சொல்லுங்க. மனைவி. எப்பொழுது மனைவி? என்றைக்கு நிச்சயதார்த்தம் முடிந்து விட்டதோ அன்றைக்கு அவள் மனைவிதான். புரிகிறதா? அல்லேலூயா. அதே போன்றுதான் ஒரு பையனுக்கும் பெண்ணுக்கும் பேசி முடித்து அது விருந்தெல்லாம் வச்சு ஒப்பந்தம் பண்ணியாச்சு, நியமனம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அவள் மனைவி ஆகி விடுகிறாள், அவள் புருஷன் ஆகி விடுகிறாள். அப்புறம் அந்த திருமணத்தை நினைச்சக்கூடாது, முறிக்க கூடாது. அப்படி முடித்தால் பாருங்க, மரியாளும் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில், சரிதானா? மரியாளுக்கும் யோசேப்புக்கும் மரியாள் நியமிக்கப்பட்டிருக்கையில், இன்னும் திருமணம் ஆகலை, நியமிக்கப்பட்டிருந்தாலே அவள் மனைவி ஆகி விடுகிறாள், சரிதானா? பாருங்க. ஆகையால் அவர்கள் நியமிக்கப்பட்ட போது ஏறெடுத்த பொருத்தனையை மீறினாலும் கூட அவர்கள் உபச்சாரம் செய்த குற்றத்துக்கு ஆளாவார்கள். நிச்சயம் முடிந்த பிற்பாடு எனக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம், எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? வேற கல்யாணம் பண்ண போகக்கூடாது. அப்படி பண்ணினால் விபச்சாரம் செய்த குற்றமாகும். சும்மா விளையாட்டு இல்லை, நல்ல தீர விசாரிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. இதே சமயத்தில் அவருடைய ஆண்டவருடைய ஒரு சரியான நடத்தல் இருந்தால் மட்டும்தான் திருமணம் பண்ணுங்க. தடபடலாம் செய்துக்கிட்டு கடைசியில் இல்லை எங்களுக்கு பிடிக்கல, மாப்பிள்ளை இப்போ கொஞ்சம் குடிப்பான் போல் இருக்கு, எங்களுக்கு முதல்ல தெரியாது, இப்போ தான் தெரிய வந்தது அப்படின்னு என்னங்க அர்த்தம்? அப்படி செய்யவே கூடாது. அது பைபிள் பிரகாரம். மரியாள் நியமிக்கப்பட்டிருக்கிறையே அவள் யாராயிட்டா? மனைவி ஆயிட்டா. அதே போலதான் என்றைக்கு நாம நிச்சயதார்த்தம் முடிஞ்சதோ அன்றைக்கு அது கணவன் மனைவி தான். அல்லேலூயா. பாருங்கள், அந்த பொறுத்தனை மீறினாலும் கூட அவர்கள் என்னவாகி விடுவார்கள்? உபச்சாரம் செய்த குற்றத்துக்கு ஆளாவார்கள். அது உண்மை. அவர்கள் நியமிக்கப்படும் போது அது விவாகம் புரிந்து கொண்டதற்கு சமானம். ஆனால் அவர்கள் கணவனும் மனைவியுமாக வாழ அப்பொழுது பிரமாணம் அவர்களுக்கு உரிமை அளிப்பதில்லை. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் இருவரும் வாக்கு கொடுக்கும் போது அவருடைய வார்த்தைகள் தேவனுடைய ராஜ்யத்தில் முத்திரிக்கப்பட்டு விடுகின்றன. ஆமென். எப்பொழுது? அவர்கள் திருமணத்தின் போது தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுக்கும் போது அவருடைய வார்த்தைகள் தேவனுடைய ராஜ்யத்தில் முத்திரிக்கப்பட்டு விடுகின்றன. அதை மீறினால் அவர்கள் உபச்சாரம் செய்தவர்களாகி விடுவார்கள். ஆமென். ஒரு மோதிரத்தை போடுறதுனால அல்ல, ஒரு தாலியை கட்டுறதுனால அல்ல கணவன் மனைவி. கணவன் மனைவினா ஒரு மோதிரத்தை போட்டவனா கணவன் மனைவியா? இல்லை தாலியை கட்டினதுனால கணவன் மனைவியா? கடைசி கால செய்திகளில் இது காணப்படுகிறது, சபைகளில் காணப்படுகிறது. அது அப்படி அல்ல. வாக்கு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அந்த வாக்கு அதை நீங்கள் சரியாக படித்தால் இன்றைக்கு விவாகமும் விவாகரத்தும் என்பதை குறித்து மக்களிடையே காணப்படும் மிக மிக கடினமான வித்தியாசமான பிரச்சனைகள் இப்பொழுது அவளுடைய கணவனாகிய இதை மீற முடியாது. அவள் அவனிடம் சொல்லி இருக்க வேண்டும், இந்த அழகான வாலிப யூத கன்னிப்பெண், நான் அறிந்த வரையிலும் இங்குள்ள நாம் அனைவரும் வயது வந்தவர்கள், அவள் தாயாகும் நிலைமை அடைந்தாள். யோசேப்பு அவளுடன் சென்றபோது இதை கவனித்திருப்பான் என்பதில் சந்தேகமில்லை. அவன் அவளுக்கு நியமிக்கப்பட்ட பின்பு அவள் தாயாக போவதை அறிந்து கொண்டாள். அவன் நீதிமானாயிருந்தான், அவன் அவ்வாறு இருந்தான் என்று வேதம் கூறுகிறது. அவள் களங்கமற்றவள் என்று அவனிடம் சொல்லியிருப்பான். அந்த அழகான பெண் யோசேப்பிடம் இவ்வாறு கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. அதாவது, என் பிரியமுள்ள கணவரே யோசேப்பே, இந்த விஷயத்தில் நான் களங்கமற்றவள் என்றாள். அவனிடம் பிரதான தூதனாகிய காபிரியேல் அவளை சந்தித்ததை குறித்தும் என்ன சம்பவிக்க போகிறது என்றும்
அவன் கூறிய இந்த மகத்தான அடையாளங்களை குறித்தும் சொல்லியிருப்பான். அல்லேலூயா. அதன் பின்னர் அவள் இந்த சந்திப்புக்கு பிறகு தூதனுடைய செய்தியினால் அவள் மிகவும் களி கூர்ந்து அவள் பிறந்த ஊராகிய அந்த எளிய நாசரேத்தை விட்டு மலைப்பாங்கான யூதேயாவுக்கு புறப்பட்டு சென்றார்கள். அல்லேலூயா. நாம் அதோடு முடித்துக்கொள்வோம். ஞாயிற்றுக்கிழமை என்று 69 இருந்து பார்ப்போம். யாவர் எழுந்து நிற்போம். நாம் ஜெபித்து முடிப்போம். பிரியமானவர்களே, நன்றி ஆண்டவராக இயேசுவே. நாங்கள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். இன்றைக்கு நாங்கள் தியானித்தோம் கர்த்தாவே, எல்லாமே பாரம்பரியமாகவே இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில், ஸ்தாபனங்களுக்கு மத்தியில் இன்றைக்கு பாரம்பரியமாக மனித கொள்கைகள், கோட்பாடுகளாக அது காணப்படுகிறது. ஆமென் ஆண்டவரே, உன் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் நான் ஜெபிக்கலாமா? நன்றியப்பா, கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். நல்லவரே, உம்மை துதிக்கிறோம். நாம் யாவரும் ஜெபிப்போம். நன்றியப்பா, கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஓ ஜீவனுள்ள தேவனாக இயேசு கிறிஸ்துவோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அற்புதமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நாம் எல்லாரும் ஜெபிப்போமாக. நன்றி கர்த்தராக இயேசுவை உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தவிர எங்களுக்கு வேறு எந்த கொள்கைகள் வேண்டாம், கோட்பாடுகள் வேண்டாம். இந்த அஞ்ஞான பண்டிகை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களுக்காக உயிர்த்தெழுந்த இயேசுவின் ஆண்டவரே உயிர்த்தெழுந்த நாளை நாங்கள் ஆசரிக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்களுக்கு பண்டிகைகள் தான் ஆண்டவரே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இயேசு உயிர்த்தெழுந்த நாளை பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது ஆண்டவரே. அது எங்களுக்கு பண்டிகையாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த அஞ்ஞான பண்டிகையாக இந்த கிறிஸ்து மாஸ் அல்ல ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அது ரோமர்கள் கொண்டு வந்த அஞ்ஞான பண்டிகையாக இருக்கிறது. தேவனே, மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள், அதை கொண்டாடவும் மாட்டார்கள். ஆனால் இந்த ஸ்தாபன கிறிஸ்தவர்கள் அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஓ, அவர்கள் சத்தியத்தை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்து பிறந்தார் என்பதில் சந்தேகம் இல்லை. கிறிஸ்து பிறக்கும் பொழுது அந்த தூதர்கள் எல்லாரும், இதோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகுந்த நற்செய்தியை அறிவிக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஆமென் கர்த்தாவே. இயேசு பிறந்த பொழுது ஒரு நற்செய்தி தான். அதனாலும் ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு மணவாளனாக எங்களை கொண்டு செல்ல வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஓ மணவாளனாக இயேசு கிறிஸ்து மணவாட்டியை தம்முடைய ராஜ்யத்திற்கு கொண்டு செல்ல போகிறீர். ஆம் கர்த்தாவே, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு உம்முடைய மனைவியாக நாங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பரிபூரணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் இயேசு வருவார் ஆண்டவரே. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி ஒரு நாள் நீர் வந்து எங்கள் மணவாளனாக இயேசு கிறிஸ்து வந்து மணவாட்டியை நீர் உம்முடைய ராஜ்யத்துக்கு கொண்டு செல்ல போகிறார். அங்கே ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம், விருந்து எல்லாமே நடைபெறும் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுக்கு நீர் ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கிறேன். அந்த ஒப்பந்தம், அந்த நியமனம் என்ற அது வார்த்தை மாத்திரமே. எங்களுக்கு நீர் ஒரு மோதிரத்தை கொடுக்கல, எங்களுக்கு ஒரு தாலியை நீர் போடல ஆண்டவரே. எங்களுக்கு நீர் கொடுத்தது வார்த்தை ஆண்டவரே. நாங்கள் வார்த்தையின் மூலமாக ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டோம். தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே. ஓ தேவனுடைய வார்த்தையின் மூலமாக எங்களை நீர் ஆண்டவரே எங்களை ஒப்பந்தம் செய்து எங்களுக்கு நியமனம் செய்து ஒரு நாள் நான் வருவேன். ஓ உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த பின்பு நான் வந்து நான் இருக்கும் இடத்துல நீங்கள் இருக்கும்படி உங்களை அழைத்து கொண்டு செல்வேன் என்று நீர் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் செல்ல போகிறோம். எங்களுக்கு பாரம்பரியம் வேண்டாம், மனுஷ கொள்கைகள் வேண்டாம், மனுஷ கோட்பாடுகள் வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உம்முடைய வார்த்தை மாத்திரம் போதும். ஏனென்றால் இயேசு வார்த்தையா இருக்கிறார். ஓ மணவாளன் வார்த்தையா இருக்கிறார். மணவாட்டியும் வார்த்தையா இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் அதைத்தான் எதிர்பார்க்கிறீர். என்னுடைய மணவாட்டி நான் வார்த்தையா இருக்கிறது போல அவளும் வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். வார்த்தைக்கு புறம்பான எந்த காரியமும் எங்களிடத்தில் இல்லாதபடி அவைகளை
இவைகள் எல்லாம் அப்புறப்படுத்தி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இதை கேட்க போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.